கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக ஊழியம் செய்து கொண்டு பிரஜாபதி அல்லேலூயா ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கிள் ஆண்டி முன்னாடி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சின்ன வயசுல இசை மீது ரொம்ப நாட்டம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல மியூசிக் கேட்டால் அங்கே போய் அப்படியே உட்காந்துருவேன். ஒரு சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு நீ 2வது தான், அவருக்கு இசை தான் முதல் மனைவி. ஏஎஸ் பிரகாசம் சொல்லிட்டு அந்த காலத்தில் அந்தமான் காதலி அதெல்லாம் எடுத்ததுன்னா அவருக்கும் இளையராஜாவுக்கும் கொஞ்சம் டக்கானோன்னா புதுசாக ஒருத்தரை அறிமுகப்படுத்துன்னு சொல்லும்போது என்னைய அவர் கூப்பிட்டு அதில் அறிமுகப்படுத்துறாரு. இல்லை, சினி மேகசின்ஸ்லேயும் வந்துருச்சு. என் பேர் வந்துருச்சு. இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள்ட்ட அப்பா நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன், நீங்கள் கற்றுக்குங்கன்னு சொன்னால் யாருமே வர்றாங்க. என்னை தேடி 2 போலீஸ் வரானுங்க. போலீஸ் என்னடா இது நம்மளை தேடுறானுங்க. உண்மையாகவே இவங்க உயிரோடு இருக்கிறதும் ஒன்றே இவங்க மறிச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். நிஜமாவே நடராஜ முதலியார் ஐயா அவங்க பாட்டு ஒப்புவித்த நையனை சுத்தம் செய்து அந்த பாட்டு வந்தது. அல்லேலூயானா பிடிக்காது, அல்லேலூயானா தீவிரவாத கூட்டம் இவர் சொல்லுவாங்க. இவங்களுக்கு யார் மந்திரம் பண்ணி வச்சுருந்தானோ அவனே சார் என்னை மன்னிச்சிடு, நான் சூசைட் பண்ணிக்க மாத்திரப்பட்டேன், உனக்கு மந்திரம் பண்ணி வச்சேன், என்னை மன்னிச்சிடு, எனக்கு மாம்சத்தில் குழந்தைங்க இனிமேல் வேண்டாம், எனக்கு ஆவிக்குரிய குழந்தைங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ண. ஆனால் ஏன் இந்த அதுதானே ஆண்டவருடைய பிளெஸிங் நம்ம சொல்றோம். ஆமாம், நிறைய ஏன் நம்ம வேண்டாம். இல்லை, நிறைய பேர் கேட்டாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாந்தா. எப்போவுமே அன்யூஷுவல் டாக்கில் நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். நிறைய பேர்கிட்டேருந்து அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒரு சில அன்யூஷுவல் டாக்கில் வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு முன்பதாக உட்காரும் போது எனக்கு அது இதுக்கு நம்ம தகுதியா அப்படின்னு கேட்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த இடம். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக ஊழியம் செய்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் ஆயத்தப்படுத்தி இன்றும் அதே ஜீலோடு கூட புதிய புதிய காரியங்களை தேவனை அறியாத ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற காரியத்தில் தொடர்ந்து ஊழிய பணியில் இருக்கக்கூடிய நான் இதுக்கு தகுதியா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் தேவன் உங்களுக்கு முன்பதாக என்னை உட்கார வச்சு உங்கள்கிட்ட இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாகும், இது மூலமாக நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகும். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 40 வருஷமாக அல்லேலூயா ஃபெலோஷிப் மூலமாகவும் பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட நாடகத்தின் மூலமாக அப்படியே கிறிஸ்துவோடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு சுவிசேஷ நாடகமாக இயேசுனா என்னன்னு தெரியாது, வேதம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கூட அது கண் முன்னாடி இப்படி நடந்ததா அப்படின்னு காட்டுற அளவுக்கு ஒரு நாடகத்தை செய்து இவ்வளோ ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக அறுவடை பண்ணியிருக்கிறீங்க. ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி போகலாமா, ஒரு டைம் ட்ராவல். எப்படி இப்படிப்பட்ட ஒரு தரிசன தெளிவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கர்த்தர் உங்களை புடமிட்டிருப்பார், நிறைய காரியங்களை உங்களோட கூட இடைப்பட்டிருப்பார். இந்த காரியங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். யார் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது? அவங்க தான். நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தேன்றது தான் இப்போ முக்கியமாக நான் சொல்ல போகிறேன். எனக்கு சின்ன வயசுல இசை மீது ரொம்ப நாட்டம். 5 வயசாக இருக்கும் போதே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல மியூசிக் கேட்டால் அங்கே போய் அப்படியே உட்காந்துருவேன். அந்த காலத்தில் டிவியோ அல்லது ரெக்கார்ட் பிளேயரோ எதுவுமே நமக்கு கிடையாது. அந்தப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்கேயாவது வெளியில் போகும்போது அந்த கடைகளில் இதுலேயே வைக்கிறத தான் நம்ம இசையை கேட்க முடியும். அதனால் என்ன செய்வாங்க, வீட்டில் என்ன செய்வாங்க, எங்கேயாவது ஒரு வேலைக்கு அனுப்புவாங்க. அங்கே நான் போயிட்டு நான் உட்காந்து அதை கேட்டுட்டு லேட்டாக அடி வாங்குவேன். இப்படி தான் இசை மேலே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம், அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக பார்க்கும்போது ட்ரம்மரா, கிட்டாரிஸ்டா? இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாசிக்கணும், அதை விட கம்போஸ் பண்ணணும். அதுதான் என்னுடைய மெயின் இது. ஓகே, எப்படி ஒரு இசையை அமைக்கணுன்றது தான், அதை தெரிஞ்சு கொள்ளணும் தான் என்னுடைய முழு ஆர்வம்.
அப்போ அநேக பாடல்களை இசையமைப்பாளர்கள் வந்த பாடல்களை நான் கேட்கும்போது அதில் உள்ள உன்னிப்பான சில கவரிங்களை நான் கவனிக்க ஆரம்பிப்பேன். இது எல்லாமே சினிமா பாடல்கள் தான். ஆமாம், சினிமா பாடல் அப்போ வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவ பாடல்களுக்கு பின்னால் நான் வந்தேன். அதுக்கு அதனுடைய அருமையை தெரிஞ்சு நான் பின்னால் வந்தீங்க. அப்போ அந்த காலத்தில் அதை கேட்குறதுக்கு நம்ம வந்து இப்படி தான், நம்ம வந்து வேறு வழி இல்லை, இந்த மாதிரி தான் நம்ம கேட்க முடியும். அந்த சூழ்நிலை எங்கள் வீட்டில் ஒரு பியானோ இருந்தது. அந்த பியானோவை நான் என்ன பண்ணேன், 7 வயசு இருக்கும் நானாகவே வாசி அதை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய தகப்பனார் வந்து என்ன சொன்னாங்கட்டே, இப்படி கற்றுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, இதை முறையோடு நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்வத்தை எனக்கு உண்டாக்குனாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதை எப்படி கற்றுக்கணும்னு சொன்னால், நான் இருந்த இடம் வந்து மதுரையில் வந்து பாருங்கள், அப்போ வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு நல்ல ஆசிரியர்கள் அப்போ இல்லை அந்த சூழ்நிலையில். அதனால் நான் என்ன பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா, எந்தாவது நல்ல ஆசிரியர்கள் இருப்பாங்களா அப்படின்னு நான் தேடி போகும் பொழுது எனக்கு ஒரு தங்கவேலு வாத்தியார்னு ஒருத்தர் அந்த காலத்தில் ஃபேமஸ்ஸு. அவர் எனக்கு அந்த ஹார்மோனியம் எப்படி வாசிக்கிறேன்னு அவர் கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வயலினில் ரொம்ப நாட்டம் அதிகம் ஜாஸ்தி. வயலினும் கற்றுக்கணும், கீபோர்டும் கற்றுக்கணும். இந்த 2 இருந்தால் தான் ஒரு கம்போசர் ஆக முடியும், நல்ல கம்போசர் வந்து ஆக முடியும். இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நல்லா தெரியணும். இன்னும் அடிஷன் டு தட் இல்லை, தியரியை நம்ம கற்றுக்கணும். தியரியே இருந்தால் தான் நம்ம வந்து நல்ல கம்போசராக ஆக முடியும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு லட்சியமாக இருந்தது. ஸோ நான் படிக்கிற காலத்தில் இந்த இசையில் வந்து அதிக ஆர்வத்தை காட்டி இருக்கிற வாத்தியார்களை வச்சு நான் கற்றுக்கிட்டு வந்தேன். அந்த நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இசையோடு சேர்ந்த இந்த 7 இசை நாடகம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 7ன்னு சொல்ல டைலாக், அதோட இசை சேரும்போது தான் நாடகம் உருவாகுது. அதனால் இந்த இசை தெரிஞ்சால் அந்த நாடகத்துலேயும் ஒரு ஈர்ப்பு வந்துடும். அதான் 7 இசை நாடகம். அதான் 7 இசை நாடகம். 7 வந்து டைலாக்கு, இசை வந்து அதோடு சேருது. அந்த 7 இசையும் சேரும்போது தான் நாடகம் உருவாகுது. அதனால தான் 7 இசை நாடகம்னு வச்சாங்க. ஸோ அந்த நாடகத்தின் மேலேயும் எனக்கு ஒரு ஈர்ப்பு எனக்கு ஜாஸ்தி இருந்தது, அப்போவே இருந்தது. அப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னாச்சுன்னு சொன்னால், எங்கள் ஸ்கூலில் ஒரு ட்ராமா போட்டாங்க. நான் படித்தது ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல் தான், சாதாரண ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஆனால் கிறிஸ்டின் ஃபேமிலி தானே? ஆனால் கிறிஸ்டின் ஃபேமிலி, கிறிஸ்டின் ஃபேமிலி. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அங்கே என்னுடைய ஆசிரியர் வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு நாடகம், எங்களுக்கு ஒரு நாடிட்டலில் டாக்டர் ஜெகில் அண்ட் ஹைடுன்னு சொல்லி ஒரு நாடிட்டலில் ஒரு இது கதை வந்தது. அதை நாடகமாக போடணும்னு சொல்லிவிட்டு அந்த என்னுடைய ஆங்கில ஆசிரியர் வந்து இதை உருவகப்படுத்தணும்னு சொல்லி என்னையை கூப்பிட்டு கேட்டார், தம்பி நீ வந்து டாக்டர் ஜெகிலா ஆக்ட் பண்ணணும், நீ இன்னொருத்தர் இருப்பார், அவரை வந்து நான் வச்சு நீங்கள் இந்த நாடகத்தை ஃபுல்லாக நடிக்கணும்னு சொல்லி இது ஆங்கிலத்திலே டைலாக் எழுதி அந்த நாட்டிலேருந்து நடிக்கிறதுக்கு வச்சார். அதில் நான் வந்து ரொம்ப திறமையாக நடித்ததுனால அந்த ஸ்கூல்லையே என்ன பண்ணாங்க, அந்த ஹெட்மாஸ்டர் என்னுடைய ப்ரேயர் ஹாலில் கூப்பிட்டு ஆனர் பண்ணி எனக்கு ஒரு புக்கை கொடுத்தாரு. அந்த புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நாடகம் எப்படி போடுறது அப்படின்றத ஷேக்ஸ்பியர் காலத்தில் அவங்க போட்ட நாடகத்தை குறித்து எழுதின ஒரு புக்கு அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பயங்கர மகிழ்ச்சி. ஸ்கூலில் கொடுத்துட்டாங்க, எப்படா முடியும் அதை கொண்டு போய் எங்கள் அப்பா, எங்கள் ஃபேமிலியில் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட காமிக்கணும், எங்கள் அம்மாட்ட காமிக்கணும், எங்கள் அப்பாட்ட காமிக்கணும், அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் எப்படா முடியும்னு சொல்லி அதையே ஆர்வத்தில் இருந்து ஸ்கூல் முடிஞ்சுன்னா வேகமாக ஓடி போய் முதல்ல என்ன செஞ்சேன், எங்கள் அம்மாட்ட போய் கொடுத்தேன். அவங்க இதை பார்த்துட்டு அதை ஒன்றும் பெருசாக என்ன ஒன்றும் சொல்லலை, இதை கொண்டு அப்பாட்ட கொண்டு காமிச்சிடுன்னு சொல்லிவிட்டு லேசாக சொல்லி விட்டுட்டாங்க. சரி நான் என்ன பண்ணேன், எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட காமிச்சேன். அதை வாங்கி பார்த்தது என்னது அப்படின்னு பார்த்தாரு, படித்து அதை தூக்கி அப்படி போட்டார். போட்டு சொன்னார், படிப்பில் கவனம் செலுத்து, இதிலெல்லாம் வந்து நீ போனா உருப்பட மாட்டேன். அவங்கள என்னை வந்து என்ன சொல்கிறது, ஆர்வப்படுத்தவும் இல்லை, உற்சாகப்படுத்தவும் இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப மனசு இதாக போயிடுச்சு. இல்லை அவங்களுக்கு தெரியாதுல்ல இப்போ எதோ. ஆமாம், பிள்ளை வந்து வழி மாறிடக்கூடாது அப்படி. ஆனால் கர்த்தர் எது செஞ்சாலும் நோக்கத்தோட செய்கிறது. நீ படிப்பில் கவனம் செலுத்து, இதில் நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதாக சொல்லிட்டாங்க. என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, என்னை ஊக்கப்படுத்துவாங்க அப்படின்னு நான் நினச்சா, பரிசு வாங்கினதுக்காக சொல்லியிருக்கலாம்ல அட்லீஸ்ட். அது கூட அவங்க சொல்லலை. இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு ஆர்வத்தில் குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த இசையோடு சேர்ந்து அந்த நாடகத்தையும் நான் இது பண்ண ஆரம்பித்தேன். அந்த லெவலில் நான் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணேன், நான் மதுரையில் தான் இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த இசையை ஓரளவுக்கு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த இருக்கிற நேரத்தில் எனக்கு மின்சார வாரியத்தில் வேலை கிடைச்சது. மின்சார வாரியத்தில் வேலை ஒரு பொறுப்பான வேலை கிடைச்ச போது
பல இடங்களுக்கு என்னை டிரான்ஸ்ஃபரில் தூக்கி போட்டானுங்க. அது அதாவது என்ன சொல்கிறது, தண்ணி இல்லாத காடு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனேன். கேரளாவுக்கு என்னை டிபேட் பண்ணாங்க. கேள்விப்பட்டோம். அப்புறம் இந்த மாதிரி போனேன். இந்த நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விருது அது. கண்ட இடத்து தூக்கி போட்டாங்க. அந்த நேரத்துலையும் நான் அந்த இசையை விடவே இல்லை. ஆனால் கர்த்தர் பாருங்கள், ஏதாவது ஒரு வழியில் அங்கே எனக்கு அந்த இசையை வந்து மேம்படுத்துறதுக்கோ அல்லது படிக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பை கொடுப்பார். இப்படிப்பட்ட இடத்துல நான் இருந்தால் கூட அந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்து கடைசியில் மதுரைக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டோம்னா, நான் வந்து ஒரு கேரளா பக்கம் ஒரு இடத்துல என்னை டெபியூட்டேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன், மதுரைக்கு போயிட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம இசையை வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு இது பண்ண, அதாவது அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணத்தில் ஆகணும்னாலும் இந்த இசையை விடலை. அங்கே வந்து நான் என்ன பண்ணேன், ஓரளவுக்கு நான் வந்து அந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணவும் இசை படிக்கிறதுக்கு நான் இது பண்ணேன். அப்போ வந்து இவங்க வந்து எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதுதான் அங்கே இருக்கிறது. ஏன்னா நாங்கள் திருமணம் ஆகும்போது ஒரு சிலர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு வந்து நீ வந்து 2வது தான், அவருக்கு இசை தான் முதல் மனைவி, நீ 2வது தான் சொல்லி ஏற்றி விட்டாங்க. அதனால இவங்க சோர்ந்து போகலை. இருந்தாலும் பொசசிவ் ஆகலை. எனக்கு அதில் ரொம்ப இவங்க ரொம்ப ஆர்வத்தை காட்டினாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் டைமை நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆஃபீஸ்லேருந்து வந்தேன்னா உடனே வந்து ப்ராக்டிஸில் உட்காருவேன், தியரி படிக்க ஆரம்பிப்பேன். இப்போ நான் தியரியை நான் படிக்க ஆரம்பிக்கன்னு வச்சுங்களேன், அப்போ எனக்கு அதில் நானாகவே தான் அதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஆவியானவருடைய கிருபையோடு கற்றுக்கொள்ள. அப்போ ஏதாவது ஒரு சின்ன இது எனக்கு அதில் சந்தேகம் வந்துச்சுன்னா, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு மதுரையில் ஆள் கிடையாது. 350 கிலோமீட்டருக்கு அப்புறம் பாளையங்கோட்டையில் ஒரு ஆசிரியர் ஒருத்தர், கிளையஃபஸ்ன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன். அது ஃபோன்லாம் கூட அந்த அளவுக்கு ஃபோன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஃபோனும் கிடையாது. நேரில் தான் போகணும். நேரில் தான் போகணும். படிச்சுக்கிட்டே இருப்பேன். சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்படியே மூடுவேன், சட்டை தூக்கி போடுவேன், நேராக வீட்டில் பஸ்ஸை பிடிச்சி பாளையங்கோட்டைக்கு போயிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன். இப்போ பாளையங்கோட்டை நேராக போயிடுவேன். ஆனால் அவர் வந்து ஓரளவுக்கு தான் அவரால் எனக்கு டீச் பண்ண முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது சென்னையில் அப்போ என்னுடைய உறவினரும் நிறைய நண்பரும் சக்தி விக்டர்னு சொல்லி, அந்த காலத்தில் அவர் நிறையா ஒரு MS சூசனாட்ட வயலினிஸ்டாக இருந்தார். அதே சமயத்தில் நிறையா பாடல்களை இசையமைச்சிருக்கார். நம்ம கிறிஸ்டின் சாங்ஸு, எந்த ஜப வேலை, இதெல்லாம் வந்து அவர் இயேசு அழைக்கிறார், இதெல்லாம் அவர் கம்போஸ் பண்ணது. அவர் கொஞ்சம் நல்லா டீச் பண்ணுவார். நீ சென்னைக்கு வந்தால் நீ உருப்படியாக கற்றுக்கலாம், நீ அங்கேருந்து இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தோன்னா ஒன்றும். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த மாதிரி ட்ராவல். ஆஃப்டர் மேரேஜ் தான் இவ்வளோ. அப்போ ஆன்ட்டி உங்களுக்கு ஓகேவா, அங்கிள் திடீர்னு கிளம்பிடுறாரு எதுவுமே சொல்லாமல், 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டருங்க, 300 கிலோமீட்டர் திருநெல்வேலிக்கு சாப்பிட்டு போங்க அதுன்னு. இல்லை நான் போன கிளம்பின உடனே அப்படின்னு உடனே கிளம்பிடுவேன். அப்போ ஆர்வத்தை தான். அது நாங்கள் படிக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால், இதையும் நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள்ட்ட, அப்பா நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன், நீங்கள் வந்து கற்றுக்குங்கன்னு சொன்னால் யாருமே வர்றதுங்க இன்ட்ரெஸ்டே இல்லை. அது எனக்கு ரொம்ப வேதனை. நான் அவங்கள வலுவே கூப்பிடுவேன், அப்பா நீங்கள் கற்றுக்குங்க, ஆண்டவருக்கு அது பிரயோஜனம், இசை தேவை, நீங்கள் கற்றுக்குங்க, முதலாவது ஸ்ருதியோட பாட கற்றுக்குங்க, அதுவுமே அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இன்றைக்கி யாருக்குமே அதில் யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர்றது. இப்போ நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிறது வந்து கம்போஸ் பண்ணணும். ஓகே, அது வந்து ப்ராப்பராக கற்றுக்குறீங்க. ப்ராப்பராக கற்றுக்கணும். இப்போ கம்போஸ் பண்ணுறது வந்து எதுக்கு கம்போஸ் பண்ணணும் நீங்கள்? ஆண்டவருக்கு. அப்போ வந்து எனக்கு அது இல்லை ஜென்ரலாகவே கம்போஸ் பண்ணணும், ஒரு சிம்பனி லெவலில் கம்போஸ் பண்ணணும். சரி, அதுதான். அதான் அப்போ எந்த நம்மளுக்கு அழைப்பும் தெரியாது, அழைப்பும் தெரியாது, செய்யணுங்கிற இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இசையில் ஏதாவது சாதிக்கணும், அது சாதிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன், அப்போ சென்னைக்கு வரணும் டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா இங்கே வரணும்னு சொன்னால் வேலையிலையும் இருக்கணும். ஏன்னா வேலையில் இருந்தால் தான் நமக்கு என்ன செய்யும், அந்த நாட்களை இது பண்ண முடியும், தேவைகள் நமக்கு சந்திக்கப்படணும். அதனால வேலையிலையும் இருக்கணும், அதே சமயம் டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கணும், இங்கே இசையும் கற்றுக்கணும். இத்தனை ஒரு ஆர்வத்தோடு நான் என்ன பண்ணேன், என்னுடைய அலுவலகத்தில் ஜென்ரல் செக்ரட்டரி அவர் தான் எங்களுடைய யூனியனுக்கு ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃபீஸ். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி சென்னைக்கு வரணும் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், நீ கனவுல கூட நினைக்காத, சென்னைக்கு எத்தனை நீ தலைகள் என்னன்னாலும் உனக்கு கிடைக்காது, ட்ரான்ஸ்ஃபர் உனக்கு கிடைக்காது, நீ அந்த இடத்தையே நீ விட்டுரு அப்படின்னாரு. ரொம்ப சோர்ந்து போனேன். ஒரு வருஷம் ஆச்சு, திருப்பியும் இதே இதை தான் அவர் சொன்னார். சொன்னோம்னா ஆண்டவர்கிட்ட சாதாரணமாக ரொம்ப தீவிரமாக ஜெபமான, ஆண்டவரே என்னை எப்படியாவது சென்னை கூட்டிகிட்டு போயிருங்க ஆண்டவரே, இங்கே இருந்து என்னால் முடியல, ஒரு இசையும் கற்றுக்க முடியல,
ஒன்றுமே அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அது மதுரையை பார்த்தாலே ஒரு வெறுப்பாகி போச்சு. அந்த இடத்துல டிபார்ட்மெண்ட்டும் வெறுப்பாகி போச்சு. இந்த வேலையில் உட்காந்துருக்கிறனால தான் இப்படி ஆகி போகுது. அதனால் எப்படியாவது வந்துடணும்னு சொல்லி திருப்பி என்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி நான் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, இங்கே இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்கன்னா தேரால் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜெனரல் செக்ரட்டரிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுக வேணும். இவங்க வந்து கூட்டமாக இருந்துக்கிட்டு வேற யாரையும் உள்ள நுழைக்க விடாமல் அந்த அதிகாரத்திலேயே இவங்க உட்காந்துக்கிட்டு டாமினேஷனில். ஸோ வெளியிலேருந்து ஒரு ஆளும் இந்த பக்கம் வர்றதுக்கு முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நானும் என்னடா பண்ணுறது, சோர்ந்து போச்சு, இது வழியே இல்லை, சரி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அது பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ எம்ஜிஆர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்கு ஒரு சிக்னஸ் ஒன்று வந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் எதையும் நேரடியாக போய் பார்க்க முடியல. அதனால என்ன பண்ணால் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸுக்கு ஃபுல் பவரை கொடுத்துட்டாரு. அந்தந்த டிபார்ட்மெண்ட் இப்போ இபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இபியில் வந்து சேர்மன் தான் மேலு. ஆக்சுவலாக அந்த சேர்மனுக்கு ஃபுல் பவர். நீ என்ன வேணாலும் டெசிஷன் எடுக்கலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம். பொலிட்டிக்கலி எந்த மினிஸ்டரோ எந்த எம்எல்ஏயோ உன்கிட்ட கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எல்லா பொறுப்புகளையும் அவர்கிட்ட கொடுத்தாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், விஜயராகவன் சொல்லி ஒரு சேர்மனை கொண்டாந்து அங்கே போட்டார் ஃபர்ஸ்ட்டு. அவரை எப்படின்னா பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆள். அப்படி ஸ்ட்ரிக்ட் அவர் கிடையாது. எப்படி ஆண்டவர் எனக்கு டிரான்ஸ்ஃபர் உருவாக்குறாருன்னு நான் சொல்கிறேன். முதல்ல எம்ஜிஆருக்கு சிக்னஸ் ஒரு விஜயராகவன் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரை கொண்டாந்து போட்டார். அவர் வந்து ஜாயின் பண்ண உடனே அவர் முதல்ல என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, யார் யார் எந்தெந்த ஊரில் எத்தனை வருஷம் இருக்காருன்னு லிஸ்ட்டு வரணுன்ட்டார். முதல்ல அதுதான் ஆரம்பம் எனக்கு. எல்லாரும் எந்தெந்த ஊரில் எத்தனை வருஷம் இருக்கான். 11 வருஷம் ஒருத்தன் இருந்தானா அவனை 300 கிலோமீட்டருக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணு. தள்ளிப்போ 15 வருஷம் ஒருத்தன் இருந்தானா அவனை தூக்கி இந்த பக்கம் போடு. அந்த லிஸ்ட்டை பூரா கொண்டாந்து வைலான்ட்டார் மேஜரில். அப்படி பார்க்கும்போது நான் வந்து மதுரையில் உட்காந்துருந்தேன்னா, அப்போ எனக்கு 11 வருஷம் நான் இங்கே இருக்கேன் மதுரையில். இது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த நேரம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மதுரையை சுற்றிலும் வந்து ஓவர் ஹெட் லைனு, அந்த இபியில் அந்த இதில் போடுறாங்கல்ல ஓவர் ஹெட் லைனு, அது பூரா காப்பர் லைனு, ஃபுல்லாக காப்பர் லைனு. அந்த காப்பர் வந்து வெளியில் விலை ஜாஸ்தி. இந்த காப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சுவலாக தங்கத்தை இதோட கொஞ்சம் சேர்த்து அந்த இதெல்லாம் செய்கிறதுக்கு காப்பர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் காப்பர் வந்து விலை ஜாஸ்தி. அதனால அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, அந்த லைனில் ஒரு கொக்கியை போட்டு அந்த கம்பியை கட் பண்ணி அது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய திருடு போக ஆரம்பிச்சிருடு எங்கள் மதுரை வட்டாரங்கள். அப்போ அவங்க என்ன ப்ரொப்போசல் பண்ணாங்கன்னா, இபியில் அந்த காப்பர் கம்பியெல்லாம் ரிட்ரீவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அலுமினியம் ஸ்டாண்டர்ட், அலுமினியம் கண்டக்ஷன் ஜாஸ்தி, அலுமினியம் போடணும்னு ப்ரொப்போசல் ஒன்று பண்ணாங்க. அப்போ விஜயராகவன் அங்கே வந்தார். வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து நேராக அந்த காப்பர் செக்ஷனை நான் தான் டீல் பண்ணிகிட்ருக்கேன். நேர என் செக்ஷன் வந்தார். வந்து இந்த மாதிரி காப்பரை பூரா நீ என்ன செய்கிற ரிலீவ் பண்ணிவிட்டு காப்பரை பூரா ரிட்ரீவ் பண்ணி அதை பூரா கொண்டாந்து ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வச்சிடணும். இதை நாங்கள் குளோபல் இதில் ஆக்ஷன் விட்டுருவோம். நீ அதை ரிட்ரீவ் பண்ணி கொண்டாந்து வர்றது உன்னுடைய டியூட்டி. உனக்கு நான் எவ்வளோ நாளுக்குள்ளே உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார். சார் நீங்கள் சொல்லுங்கள் அதுபடி. அப்போ அதுக்குள்ளே எங்கள் ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர் வந்து அப்படின்னு பேச வந்தார். யூ கீப் குவைட்டுன்ட்டார். நான் அவரோட பேசுகிறேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆள். அப்போ நீ எவ்வளோ மாதத்தில் நீ பண்ண முடியும் அப்படின்னாரு. நான் பேசாமல் இருந்தேன். சரி 6 months டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ வந்து அதை முடிச்சிடணும், முடிச்சுட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னாரு. அப்போ உடனே அப்போ தான் நான் மெதுவாக கேட்டேன், சார் எனக்கு சென்னை ட்ரான்ஸ்ஃபரு. அப்போ தான் வைக்கிறேன் அவர்கிட்ட. ஆண்டவர் கொண்டாந்து வைக்கிறார். உங்களுக்கு அவ்வளோ பெரிய டியூட்டி ஒன்று அசைன் பண்ணுறாரு, நீங்கள் அதை டைம் பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க. இல்லை இது முடிச்சதுக்கப்புறம் முடிச்சிட்டீங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் அவர் எனக்கு இதை வந்து இப்போ சொல்கிறாரு, நீ இது வந்து செஞ்சு 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறாரு. எஸ் நான் முடிச்சதுன்றேன். சரி, முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அவர் என்ன சார், ஓகே நீ முடிச்சுட்டு சொல்லு, உனக்கு உடனே நான் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். 6 மாதம் 4 மாதத்தில் முடித்தேன். 4 months. ஏன்னா எனக்கு எப்படி சென்னைக்கு போகணுமே, உட்காந்து வேலை பார்த்து ராத்திரி பகலை முடிச்சு
4 மாதத்தில் வேலையை முடித்து அவருக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சேன். அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் அனுப்பிச்சார். அந்த அப்ரிசியேஷன் வந்து அந்த மேலே இருக்கிறவனையும் எனக்கு காமிக்கவே இல்லை. ஏன்னா நான் என்னை அங்கேருந்து விடக்கூடாதுன்றதுக்காக அதை காமிக்கவே இல்லை. ஸோ அதை முடித்த உடனே நான் இங்கேருந்து அவருக்கு என்னோட ஹையர் ஆஃபீஸருக்கு அதை இன்டிமேட் பண்ணேன். இன்டிமேட் பண்ணோன்னா அவர் என்ன பண்ணார், எனக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆர்டர் போட்டு, பெரிய ஆச்சரியம், சென்னைக்கு ஆர்டர் வந்துருச்சு. எனக்கு வந்தவொடனே இவனுங்க என்ன பண்ணானுங்க, இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மதுரையில் இருக்கவங்க அந்த ஆர்டர் வந்து இங்கே சேர்றதுக்கு முன்னாலேயே எனக்கு இன்னொரு ஆர்டரை போட்டு அதை கேன்சல் பண்ணணுன்றதுக்காக இன்னொரு ஆர்டரை போட்டு என்னை திண்டுக்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டாங்க. அந்த ஆர்டருக்கு எஃபெக்ட் பண்ணலை. எஃபெக்ட் பண்ணாமல் என்னை திண்டுக்கல் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. எனக்கு மனசை விட்டு போச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் காத்திருந்து இவ்வளோ தூரம் வந்த பிறகு வந்து என்னை கொண்டு திண்டுக்கல் போட்டு அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, நீங்கள் திண்டுக்கல் போவோம்னா நீங்கள் மதுரையிலே இருக்கலாம், உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னானுங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு சென்னை தானே போகணும், இப்படி இருக்கும், நீங்கள் கேன்சல் பண்ணிட்டேன்னு மனசு உடைஞ்சு ரொம்ப டிஜெக்டட் ஆகிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இவ்வளோ நாள் காத்திருக்கிறீங்க, அதுக்காக டே அண்ட் நைட்டு எப்போ சென்னை போகலாங்கிற மாதிரி இருக்கு. கை கூடி வந்துருச்சு, வந்தது கைக்கு வந்தது எல்லாம் போயிடுச்சு பாருங்க. அப்படின்னு ரொம்ப டிஜெக்டட் ஆகி போச்சு. அந்த நேரம் தான் பாருங்க டிஜே ஐயாவுடைய மீட்டிங் நடக்குது மதுரையில் வந்து ரேஸ் கோர்ஸ் கிரவுண்டில் நடக்கும். எப்போதும் தமுக்கத்தில் நடக்கும். அந்த ட்ரிப்பு வந்து கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால ரேஸ் கோர்ஸ் கிரவுண்டில் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணோம், என் வீட்டில் நான் அப்போ வந்து என் பிரதர்ஸ் ஹவுஸில், பிரதர் வீட்டில் இருக்கேன், என் தம்பி வீட்டில். அப்போ பிரதர்ஸ் ஒய்ஃபு நான் அவங்க குழந்தை எல்லாரும் சரி டிஜேஸ் மீட்டிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீட்டிங்க்கு வரோம். மீட்டிங்கில் வந்து நான் சும்மா அதான் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அதெல்லாம் எனக்கு மனசுலேயே ஏறலை. ஐயோ சென்னையே போச்சு, இனிமேல் என்ன இருக்குது இந்த லைஃப்பில், சரி வேலையை ரிசைன் பண்ணிடுவோமா, வேலையே விட்டுறலாமான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு மைண்டில் ஓடுது. வேலையை ரிசைன் பண்ணிட்டு பேசாமல் மியூசிக்கில் போவோமா, அப்படின்னா நம்ம சம்பாத்தியம் என்ன ஆகும், இதெல்லாம் ஒரே குழப்பமான சூழ்நிலை. இது எதுவுமே நீங்கள் ஆன்டி கிட்ட பேச மாட்டீங்க? சொல்லலை, நான் மைண்ட்லேயே நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. ஏன்னா இந்த ஒரு ஆர்வம் நம்மளை போட்டு குழப்பி இதாகிட்டு இருந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், டிஜேஸ் மீட்டிங் வந்து முடிகிற தருவாய். முடிஞ்சவனா எப்போதும் அவர் வந்து ப்ராஃபஸர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டு இது பண்ணுவார். இது மீட்டிங்கு முடிகிற தருவாய் இருந்தவொன்னே அங்கேருந்து ஒரே ஒரு பஸ் தான். நான் 8 கிலோமீட்டருக்கு வரணும், திருநகர்னு ஒரு இடத்துல இருந்தோம். அப்போ நம்ம அங்கே கடைசியில் உட்காந்துருந்தா அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடும். அதனால் அவர் அந்த இது கால் பண்ணும் போதே நாங்கள் எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு கிளம்பி மெதுவாக வந்துட்டு இருந்தோம். அப்போ குறிப்பிட்ட கரெக்டாக என் பேரை சொல்லி கூப்பிட்டார், ரூபர்ட் நீ சென்னைக்கு போகிற, கீபோர்டு வாசித்து நீ ஊழியம் பண்ணுறேன்னாரு. இப்படியே கூப்பிட்டாரு. அப்போ கூட நான் பாருங்க அதில் நம்பிக்கை இல்லை, அது யாரோ ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். அப்போ கூட எனக்கு அந்த ஒரு இது வரல அவர் கூப்பிடும் போது. சரின்னு வந்துட்டு அடுத்த நாள் வந்து என்னோட இருந்த கிறிஸ்டின்ஸ் அவங்களும் அப்போ உங்கள் பேரெல்லாம் கூப்பிட்டாங்களே ஆண்டவர் அப்படின்னாரு. அதை நான் காதலே வாங்கிக்கல, பேசாமல் வந்துட்டேன், வேலைக்கு வந்துட்டேன். அன்னைக்கு வேலைக்கு வந்து ஒரு வெறுப்போடு உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பியூனை ஓடியாந்தான். என்னன்னா கேட்டால், சார் உங்கள் ரிலீவர் வந்துட்டாரு, சென்னையிலிருந்து உங்கள் அவர் வந்துட்டார், ரிலீவர் வந்துட்டாருங்க. இது என்ன ஆச்சுன்னா, என்னை இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னொன்னே சேர்மனுக்கு மேட்ரு போனோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் உடனே ரிலீவ் பண்ணு, வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள இங்கே வந்து ஹேஸ் டு ஜாயின் அண்ட் தி ஃபேக்ட் மே பி இன்டிமேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை போட்டு என்னை ரிலீவ் பண்ணால் வச்சுருந்தால இந்த ஆஃபீஸர், அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவரை தூக்கி எண்ணூருக்கு அடிச்சு. அப்பா எப்படி பாருங்க. அதே மாதிரி என்ன பண்ணிட்டா இது பண்ணோன்னே என்னை கூப்பிட்டோன்னே அந்த ரிலீவர் அவர் ஒரு ஹேண்டிகேப்ட் பர்சன். இங்கே ரொம்ப நாளாக பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் சென்னையிலே இருந்துக்கிட்டு ரொம்ப அக்கிரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை தூக்கி அங்கே போட்டார். அவர் ஒய்ஃபோட வந்துட்டார். நான் என்னையை ரிலீவ் பண்ணோன்னா அவர் ஜாயின் பண்ணணும், என்னுடைய போஸ்ட்டை அவர் கொடுக்கணும். அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து சென்னைக்கு போக மாட்டேன்னு எழுதி கொடுத்துருங்க. மறுபடியும் போகிறேன், சென்னைக்கு வர்றதுக்கு எவ்வளோ. அந்த அம்மா வந்து அவங்க ஒய்ஃப் என்கிட்ட கேட்குறாங்க ரெக்கமெண்டேஷனோட. அங்கேருந்து 2 பேர் கூட்டிகிட்டு வந்து, சார் வந்து நீங்கள் வந்து சென்னைக்கு போக மாட்டேங்க, இப்போ சென்னைக்கு எனக்கு வேண்டாம், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மதுரையில் இருக்கேன்னு எழுதி கொடுத்துருங்க, பாருங்கள் இல்லைன்னா இவர் கஷ்டம், ஒரு ஹேண்டிகேப்படிங்களை இது பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன், நான் ஒன்றுமே பேசலை, பேசாமல் நான் பாட்டுன்னு திரும்பி பேசாமல் வந்துட்டேன். இது ஏதாவது பேசியிருந்தா வந்து. அப்போ ஒரு 2 பேர் வந்து என்கிட்ட சொல்கிறான்,
அந்த ஆள் சென்னையில் பெரிய ரவுடி, நீங்கள் போய் உங்களை ஜாயின் பண்ணவே விட மாட்டான் அந்த ஆள். யார் இப்போ உங்களை ரிலீவ் பண்ண வந்தவர்? ரிலீவ் பண்ண வந்தவருக்கு கூட வந்தவர் சொல்கிறாங்க என்கிட்ட சொல்கிறாங்க, அவன் பெரிய மோசமான ஆள்ப்பா, நீ அங்கே போய் ஜாயின் பண்ணால் கையை காலை உடச்சி போட்டுருவான் அவன், இது பண்ணுறான்னு, நீ என்ன வேணாலும் பண்ணியா, கையை காலை உடச்ச நீ நான் போய் ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போவே நைட்டில் ட்ரெயினை பிடிச்சி காலையில் வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன கொலைப்படி பண்ணிடுவானுங்களே, இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி கர்த்தர் கிருபையா எனக்கு அதில் ஒரு பெரிய இடம் பாருங்க, ஆண்டவர் எல்லா விதத்துலையும் எனக்கு நன்மை பஞ்சாருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னைன்னு வந்தால் முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் டு சென்னைன்னு போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ரீபோஸ்டிங்னு ஒன்று இருக்கும். சென்னையில் எந்த இடத்துலன்றது ரீபோஸ்டிங் இருக்கும். சப்போஸ் நீ எண்ணூரில் போடலாம், அங்கே எங்கேயாவது தூக்கி போடலாம். ஆண்டவர்கிட்ட நான் என்ன கேட்டேன், எனக்கு மயிலாப்பூர் தான் வேணும்னு கேட்டேன். இப்படியே கேட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேலை எங்கேயும் இருந்தேன்னா அதுக்கு மதுரையிலே இருந்துடலாம், மயிலாப்பூரில் இருந்தால் தான் நான் ஏதாவது மியூசிக்கை கொஞ்சம் படிக்க முடியும். ஸோ எனக்கு ஆண்டவர்கிட்ட மயிலாப்பூர்னு கேட்டேன். மயிலாப்பூர் தான் கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, கருத்தாய் கேட்கணும். ஆமாம், கருத்தாய் கேட்கணுன்ற மாதிரி இப்படி கேட்டேன். அவர் வசனத்து மூலமாக சொன்னார் என்கிட்ட, உனக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன், எனக்கு கவலைப்பட வேணாம். வசனத்து மூலம் சொன்னால் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ரீபோஸ்டிங்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரீபோஸ்டிங் சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸ்லேருந்து போடுறோம். அவர் எங்கே போட போகிறாரோ, எங்கிட்ட தூக்கி எரிஞ்சாலும் நினச்சேன். ஆண்டவர் கரெக்டாக மயிலாப்பூர்லேயே சென்டரில் இங்கே போட்டார், கர்த்தர் கிருபையா. அதுதான் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு வேலைக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆசிரியர்லாம் இங்கே நிறையா கிடச்சாங்க ஜாயின் பண்ணதுக்கு. ஜாயின் பண்ண போது நான் என்ன பண்ணேன், வயலினில் அதை எக்ஸாம் முடித்தேன், 8th grade எக்ஸாம் முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் கீபோர்ட்லேயும் பியானோலேயும் ஒரு 8th grade எக்ஸாம் நான் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நான் இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, லண்டன்லேருந்து ஜார்ஜ் ஹாரிஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மியூசிஷியன், அவருக்கு மோர் தென் 65 இருக்கும். அவர் இங்கே வந்து சீத்தம்மாள் காலனி இருக்கு இல்லையா, எக்ஸ்டென்ஷன், சீத்தம்மாள் காலனி எக்ஸ்டென்ஷன் சொல்லி அதில் வந்து அவருடைய வீடு. அவர் என்ன பண்ணாருன்னா, இங்கே ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா ஒன்று ஆரம்பித்தார். ஆரம்பித்த போது அதில் ப்ளே பண்ணவங்கெல்லாம் பெரிய பெரிய சீனியர் மோஸ்ட்டு வயலினிஸ்ட்டு இவங்க தான் அதில் இருந்தாங்க. அதில் நானும் அவங்களோட சேர்ந்து வாசிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ அவர் வந்து எனக்கு அட்வான்ஸ்டு தேரி வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு அவர் நிறையா காரியங்களை அவர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். என் மேலே அவருக்கு ஒரு பிரியம், அவர் அப்படியே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த நேரம் தான் வந்து என்னாச்சு, ஒரு ஃப்ரெண்டு வந்தார், வீட்டுக்கு வந்தார். அங்கே தான் பிசாசு அப்படியே அந்த அது வழியாக வர்றது, கிறிஸ்டின் தான் வரும். அவர் வந்தவர் என்கிட்ட வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, ஓகே கரெக்டு. இப்போ ஒரு புக்கு வாங்கினோம்னா உங்களுக்கு 10,000 15,000 ஆகுது ஒரு புக்கு, ஒரு மியூசிக் புக்கு நீங்கள் வாங்கினேன். இங்கே இல்லைனாலும் நீங்கள் பாம்பேயில் வாங்கணும். அதுக்கு உங்களுக்கு நார்மல் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அதை நீங்கள் வாங்க முடியாது. அப்போ என்ன சொல்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன் அவர்கிட்ட. நீங்கள் என்ன செய்யுங்க, சினிமாவில் கொஞ்சம் நாளைக்கு சினிமாவில் மியூசிக் கம்போசராக நீங்கள் வேலை செய்யுங்க, உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வரும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் லட்சியத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். நிறையா புக்ஸ் வாங்கலாம், காசு நிறையா இருக்கும், இதாக இருக்கும். அதை நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி வந்து அவர் சொல்கிறார். முதல்ல அது எனக்கு அது உடன்பாடே இல்லை. அது எதுக்கு நம்ம இது பண்ணி அதில் போய் மாட்டிக்கோனே. இப்போ வேலையிலையும் இருக்கீங்க? வேலையிலையும் இருக்கேன், வேலையில் இருக்கேன். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுடைய ஆசைக்கும் கரெக்டாக தான் இருக்கு. அவர் வந்து அழகாக பேசுகிறாரு, நீங்கள் உங்களால் வாங்க முடியாது. அப்புறம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பின்னால் கம்போஸ் பண்ணணும்னு நினச்சா கூட, அவர் பாருங்கள் கரெக்டாக வைக்கிறாரு, கம்போஸ் பண்ணணும்னு நினச்சாக்கும் மியூசிஷியன் வேணும். நீங்கள் சினிமாவில் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட மியூசிஷியன் வந்து ப்ளே பண்ணுவான். நீங்கள் பண்ணுற கம்போஸிங்கை அவன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வாசித்து கொடுப்பான். அப்போ நீங்கள் என்ன கம்போஸ் பண்ணீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி வந்து போடுறாரு, வசமாக போடுறாரு. இதை போட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வாரம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், யோசிச்சு சொல்லுங்கள். ஆமாம், யோசித்து நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இந்த மாதிரி சொல்கிற. ஒரு வகை அவர் சொல்கிறத பார்த்தா ரொம்ப கரெக்டாக இருக்குது. இனிமேல் நம்ம என்ன பண்ணுறோம், இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கடைசியில் நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ தான் சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நம்ம சினிமாவில் பண்ணுவோம் அப்படி நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அலைஞ்சு ப்ரொடியூசர் எல்லாம் பார்த்துக்கிட்டு அலைஞ்சு இது பண்ணார். பார்த்தா ஒரு 3 பிக்சருக்கு நான் மியூசிக் பண்ணேன். 3 மூவிஸ்க்கு ஆக்சுவலாக நான் வந்து பிக்சர் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ப்ராப்பர் மியூசிக் டைரக்டர். ஆமாம், ப்ராப்பராக மியூசிக் டைரக்டர். ஆனால் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் பேரை போட முடியாது, ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். பேர் வந்துருச்சுன்னா என் சீட்டை கிழிச்சிடும். இங்கே நம்ம அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் நடுவாரத்தில் நிற்கணும்.
என்னடா பண்ணுறது. அப்போ 2 பேரும் பேரை மாற்றி கித்தி போட்டு குழப்பி ஒன்று போட்டு விட்டாங்கிறது 3 படத்துக்கு பண்ணோம் ஆக்சுவலாக. பண்ணிவிட்டு அப்புறம் பெரிய பேனர் ஒன்று வந்துச்சு அந்த நேரத்தில். ஆக்சுவலாக அந்த பெரிய பேனர் வந்து நம்ம ஏஎஸ் பிரகாசம் சொல்லிட்டு அந்த காலத்தில் அந்தமான் காதலி அதெல்லாம் எடுத்தவர், பெரிய ப்ரொடியூசர். ஆமாம், பெரிய ப்ரொடியூசர். அவர் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கும் இளையராஜாவுக்கும் கொஞ்சம் டக்கானோன்னா புதுசாக ஒருத்தரை அறிமுகப்படுத்துன்னு சொல்லும்போது என்னையை அவர் கூப்பிட்டு அதில் அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தினோன்னா ஆண்டவர் பார்த்தாரு, இனிமேல் இதுக்கு மேலே இவனை விடக்கூடாது, இவன் விட்டால் தொலைஞ்சே போயிடுவான் இதோட அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சினி மேகசின்ஸ்லேயும் வந்துருச்சு, என் பேர் வந்துருச்சு. புதிய ஃபோட்டோவோட இசைச்சுருளோடு வந்திருக்காரு ஒருத்தர் புதுசாக அருமையாக பண்ணுறாரு. வண்ணத்திரை அப்படின்ட்டு எல்லா சினி இதுலேயும் விகடன், கல்கண்டு, குமுது அந்த மாதிரி இதுலேயும் போட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாமே டிபார்ட்மெண்ட்லேயும் பார்க்குறாங்களே. டிபார்ட்மெண்ட்டில் இதை நான் தெரியப்படுத்தலை, வேலைக்கும் போகிறேன், ஆனால் என்ன பண்ணுறேன்னே அவங்களுக்கு தெரியாது. இந்த இதில் நான் இதை ஈடுபாடு இருக்குன்னே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வேலை ரிசைன் பண்ணுறதா தான் பிளான். ஆமாம், வந்தவுடனே வேலை ரிசைன் பண்ணிட்டே வருவோம், எது கரெக்டாக வேலை ரிசைன் பண்ணிடுவோம். பெரிய பேனர் வந்துட்டோன்னு தைரியம் வந்துருச்சு. ஏன்னா அது எப்படியாவது அந்த டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்துருன்னு தான் என்னுடைய ஒரே நோக்கம். அப்படின்னு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா வந்துருச்சுன்னா நம்ம மொத்தம் நான் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன பார்த்து இதில் போனால் நான் கெட்டே போயிடுவேன், திரும்பி வருவேன். ஏன்னா என்னைய அந்த நாள்லேயே ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். அந்த காலத்திலே எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? அது பின்னால் தான் எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஏன்னா வந்து என்னுடைய ஃபேமிலி எப்படின்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் ஃபேமிலி. அதில் வந்து ஒரு மியூசிக் பண்ணுறதோ ஒரு நாடகம் போடுறதோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் ஊழியமே இல்லை, அது ஒரு பாவம். அவங்கள பொறுத்த மட்டும் அது ஒரு பாவம், பிசாசு. அப்படி அதில் நான் போய் ஆண்டவர் அதில் கொண்டு என்னை அனுபவப்படுத்துகிறார். நாடகம் அப்போ நான் இருந்தது மதுரையில் நாடகம் பண்ணு, நிறைய நாடகமும் சரித்திர நாடகங்களாக நான் போட்டு நானே மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்போ எங்கள் வீட்டில் சொல்ல இந்த வழக்கம் கூத்தாடி நீ வீட்டுக்கே வராது போடான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் மோசமாக இருந்தது. அதனால் அந்த அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், அந்த நாட்களில் இப்போ ஆமாம் செக்குலர் நாடகம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அனுபவத்தை, அந்த மியூசிக்கில் எனக்கு உள்ள அனுபவத்தையும் இதையும் எனக்கு கொடுத்து இங்கே கொண்டாந்தார். அப்போ தான் நான் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். மாட்டும் பொழுது தான் கடைசியில் ஏஎஸ் பிரகாசத்துக்கு முதல் சாங்கை நாங்கள் இது பண்ணி அடுத்த நாள் பிரசாத் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எனக்கு நான் என்ன சொன்னேன், எனக்கு 80 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா வேணும். இப்போலாம் வந்து ஒரு மூவியை லான்ச் பண்ணுறாங்கன்னா இசையோட தான் லான்ச். ஆமாம், லான்ச் பண்ணுவாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு சாங் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி அந்த சாங் கம்போஸ் பண்ணதெல்லாம் அவருக்கு பிடிச்சிக்கிச்சு. பிடிச்சவொடனே ரெக்கார்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு பிரசாத் ஸ்டுடியோவில். திங்கக்கிழமை போல் தான் அது வந்து ஆக்சுவலாக திங்கக்கிழமை ரெக்கார்டிங்கு. அப்போ சனிக்கிழமை எனக்கு அவர் என்னை கூப்பிட்டு இது பண்ணால், அவர் எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். அவர் வந்தார். அவர்கிட்ட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை காலையில் நான் லீவை போட்டு 7 மணிக்கு நான் வந்துடுறேன் ரெக்கார்டிங் தேட்டருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்போ தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், அதுலேருந்து என்னை பிரிக்கணும், வெளியே கொண்டாடணும். அப்படின்னும் போது சண்டே அன்னைக்கு அவர் என்ன பண்ணார், ஒரு கேபரே இது ஒன்று இம்பீரியல்னு சொல்லிட்டு நம்ம எக்மோர் ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்பில் ஒரு கேபரே டான்ஸ் ஒன்று இருந்தது. அதில் இந்த அசிஸ்டண்ட்டு கீபோர்ட் பிளேயரு, ரொம்ப நாளாக கீபோர்டு வாசித்து சொன்னார். ஆனால் அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு வேலை. அப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் நல்லா வந்துட்டிங்கன்னா நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவேன், உங்களோட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்லி இது பண்ணார். ஞாயிற்றுக்கிழமை பேசிவிட்டு திங்கக்கிழமை மார்னிங் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எப்போதும் டெய்லி என்னை ஈவினிங் 5 மணிக்கு சந்திப்பார். அவருக்கு 7 மணிக்கு தான் கேபரே இது. அப்படி 2 மணிக்கு ராத்திரியில் முடியும். அதனால் 2 மணிக்கு காலையில் என்னை எப்போதும் வழக்கமாக மீட் பண்ணுவார். அன்றைக்கி அதே மாதிரி அவர் என்னை பார்த்துட்டு போயிட்டார். போயிட்டோன்னே நான் என்ன பண்ணேன், திங்கக்கிழமை அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே லீவ் போட்டு போகிற மாதிரி, வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி போயிட்டு அப்படி போகிற மாதிரி அங்கே போய் உட்காந்துருக்கேன். உட்காந்தா என்னை தேடி 2 போலீஸ் வரானுங்க. அங்கேருந்து போலீஸ் என்னடா இது நம்மளை தேடுறானுங்க, நீங்கள் என்னரா அப்படி இது பண்ணிங்களா. அவனுங்க என்ன நினச்சிட்டானுங்க, இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் அன்னைக்கு அவர் வேலையை ரிசைன் பண்ணுறாரு கேபரேயில். ரிசைன் பண்ணனால அவருக்கு ஒரு பார்ட்டி வச்சுருக்கானுங்க, நிறையா குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு நம்ம மவுண்ட் ரோடில் அடிபட்டு ஸ்பாட்லேயே இறந்துட்டார். ஸ்பாட்டில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு போலீஸ் ஏன்ட்ட வரான், அவர் பாடியை ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு. அதுக்கு அவன் அவருடைய சாவி, வாட்சு இதெல்லாம் கொண்டாந்துட்டு என்கிட்ட வந்தோடனே இது என்னடா எனக்கு ஒரே
ஆச்சரியம், என்ன இது ரெக்கார்டிங் இருக்குது, அவ்வளோ பெரிய விஷயம் இப்போ நடக்க போகுது, ரெக்கார்டிங்க்கு போகல, இது வந்து இப்படி இருக்குன்னு ஒரே ஆச்சரியம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் இறந்தது எனக்கு பெருசு இல்லை, என்னுடைய இது எல்லாமே போச்சே, அவ்வளோ ட்ரீம் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் சுக்குநூறாக போயிடுச்சுன்னொடனே எனக்கு மைண்டே ஒருமா எவ்வளோ கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்து இவ்வளோலாம் இது பண்ணி இப்படி வந்தது வந்து இதாகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப மைண்டில் ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிச்சு. என் கூட ஒரு கொலீக் இருந்தார். அந்த கொலீக் வந்து அவர் ஆண்டவருக்குள்ளே ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து அவரே என்னை தேடி வந்து எனக்காக ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, சரியான நேரத்தில் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அதில் ஒரே கன்ஃபியூஷன். என்ன வந்திருக்கோம், ஆமாம் அப்படி தான் வந்திருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு சொல்லி இதெல்லாம் நல்ல அவர் ரொம்ப ஜெபம் பண்ணுறாரு. எனக்கு ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு அமைதி வருது. ஏன்னா இதில் ரொம்ப நான் டிஜெக்டட் ஆகி ரொம்ப வெறுப்பாயிட்டேன். என்னுடைய மனக்கோட்டையெல்லாம் சரிஞ்சு மண்ணாக போச்சு. இனிமேல் நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு இதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சினிமாவை பற்றி தெரியாது. நான் ஒன்லி கம்போஸ் பண்ணுவேன். மற்ற அதில் நிறைய வேலை இருக்குது அந்த சினிமாவில். அந்த வேலையெல்லாம் அவர் பார்ப்பார். அவர் தான். இப்போ அவர் வந்துக்கு எனக்கு ஹெல்ப்பு கிடையாது. அந்த சூழ்நிலையில் தான் நான் என்ன பண்ணேன், கம்ப்ளீட்டாக வந்து சரி இப்படி இவங்க சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு வேண்டாம் இனிமேல் சினிமாவுக்கு அவர் நல்லா இது பண்ணால் ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சிட்டார். பேச ஆரம்பிச்சோன்னா நான் முடிவு பண்ணி சரி இனிமேல் நம்ம சினிமாவுக்கு போகணும்னு வந்துட்டேன். ஏஎஸ் பிரகாசத்துக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இவன் எப்படி போவான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 19 லட்ச ரூபா நீ கொடுக்கணும், அதுதான் எக்ரிமெண்ட்டு போட்டு கோர்ட்டில் கேஸை போட்டு, ஆமாம் நஷ்டஈடு போட்டு எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. என்னுடைய சினிமா வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. எனக்கு மன உளைச்சலாக போச்சு. எனக்கு என்னுடைய மரணத்துக்கு நீ தான் காரணமாக போட்டு எழுதி 19 லட்ச ரூபா எனக்கு கட்டணும்னு நோட்டீஸ் விட்டாரு லாயரை பிடிச்சி. 19 லட்ச ரூபா. 19 லட்ச ரூபா எந்த வேலையும் செய்யல, எதுவும் அதுலேருந்து சம்பாதிக்க 19 லட்ச ரூபா கடன். அந்த மாதிரி வந்து இது பண்ணோன்னா அதுலேருந்து தான் மற்றபடி எனக்கு அதுலேருந்து ஆண்டவர் வந்து என்னை கூப்பிட்டு ஊழியத்துக்கு அதை வந்து சிறப்படுத்துகிற இனிமேல் நம்மளுடைய கம்போசிஷன் நம்ம வந்து ஆண்டவருக்கு தான் அன்னைக்கே முடிவு பண்ணி எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு தான் இனிமேல் இந்த இதுக்கே கிடையாது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு அதில் இருக்கக்கூடாதுன்னு என்னை கொண்டுட்டார். இன்னொரு வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ண 3 படமும் வெளியவே வரல. அது வெளியே வந்திருந்தால் நான் ஒரு வேளை வராமல் இருந்திருப்பேன். நிச்சயமாக அந்த 3 படமும் ரிலீஸ் ஆனது வெளியே வரல. நம்ம பேர் கூட அதில் இல்லை, நம்மளோட உழைப்பு கூட ஆண்டவர் அனுமதிக்கல. 3 படத்துக்கு பண்ணது வெளியே வரல. அது வெளியே வந்திருந்தா ஒரு வேளை நான் கேட்டு போயிருந்திருக்கலாம் மேபி. அப்படியே ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பாருங்கள் கரெக்டாக அந்தந்த இடத்துல பண்ணி கரெக்டான செட்டில் கொண்டாந்து விட்டார். அப்போ இது பண்ணும்போது தான் ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய மற்ற மிஸ்ஸஸ் சார் நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜ் வீணாக போகக்கூடாது அப்படின்ட்டு என்ன செஞ்சார், நீங்கள் வந்து டியூஷன் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்க, இசையை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் என்ன பண்ணேன், மெதுவாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நேரத்தில் பாருங்கள் இன்னும் பிசாசு இன்னொரு வேலை பண்ணான். மலேசியா வாசுதேவன் வந்து ஒரு படம் எடுத்தார். படம் எடுத்துகிட்டு அதுக்கு மியூசிக்கை இளையராஜா போட்டார். இளையராஜா அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதனால் கடனை வாங்கி ஒரு லாஸ் ஆயிடுச்சு. அப்போ அவர் என்கிட்ட வந்து கேட்டார், நீங்கள் மியூசிக் பண்ணுங்கள், நான் பேர் போட்டுக்கிறேன். அப்போ அவன் மகன் என்கிட்ட படித்தான் கிளாஸில். அவர் மகன் இப்போ யுகேந்திரன், அவன் என்கிட்ட படித்தான் மியூசிக் கிளாஸில். அதை வச்சுட்டு அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து மியூசிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபானாலும் நான் கொடுக்குறேன், ஆனால் என் பேரை போட்டுக்கிறேன், இசை வந்து மலேசியா வச்சு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னாரு. ஐயா நான் அந்த இதுவே நான் விட்டு வந்துட்டேன், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னும் போது அவங்க ஒய்ஃப் வந்து பெரிய சண்டை போட்டாங்க. ஆண்டியும் கலைக்கு தொண்டு பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, ஏன் உங்கள் இதில் கிறிஸ்டியானிட்டியில் அப்படி சொல்லுதா இப்படி சொல்லலாம் பயங்கரமாக சொல்லி, அதாவது அந்த மனசை மாற்றுக்கு 2வது ஒரு பிரச்சனை. அது திரும்ப ஒரு வாய்ப்பு மாதிரி வந்து நம்மளை மனசை கெடுக்கிறதுக்கு. ஆனால் நான் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை ஸ்டடியாக கொண்டாண்டார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா மெதுவாக வந்து முதல்ல நிறைய வந்து பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நான் மயிலாப்பூர் சென்டரில் இருந்தேன், இந்த பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பித்தாங்க. இப்போ எங்களுக்கு அந்த மியூசிக்கிலே வந்து ஹியூமன் சைக்காலஜின்னு ஒரு இது இருக்குது ரிசல்ட்டாக. எப்படின்னா இப்போ ஒருத்தர் நம்ம கம்போஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அந்த கம்போஸ் பண்ணுறது ஹிட் ஆகணும். ஹிட் ஆகணும்னா ஒரு மனுஷனுடைய சைக்காலஜி நமக்கு தெரியணும்.
ஒரு லே மேன் இதை கேட்டான்னா திருப்பி அவன் ரிப்பீட் பண்ணணும். அவன் பாடணும்னா அதுக்கு ஒரு கிராமர் இருக்குது, வெஸ்டர்ன்லேயும் ஒரு மியூசிக்லேயும் தியரிலையும் இருக்குது. அந்த கிராமர் எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சு நான் சொல்லித்தரும்போது அதை எப்படி எனக்கு பயன்படுத்துறதுன்னா, நான் சுவிசேஷன் சொல்லும் போது அதை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு அவங்க மனநிலையை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு ஆண்டவர் அந்த இதை பயன்படுத்தினார். அந்த சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி, சில்ட்ரன் சைக்காலஜின்னு 2 இருக்குது. இப்போ சில்ட்ரன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கீபோர்டு எடுத்தால் டக்குன்னு தட்டுவாங்க. அதை நம்ம முறைப்படி சொல்லிக் கொடுத்தோம்னா வரமாட்டாங்க. இந்த மாதிரி சில சைக்காலஜிலாம் இருக்குது, அதை சொல்லிக் கொடுக்குற டீச்சர் சைக்காலஜி. இப்போ நம்ம அது எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சுவிசேஷம் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்படி நான் நடத்திட்டு இருக்கும்போது தான் 1999 ஆண்டவர் எனக்கு இந்த பிரஜாபதியினுடைய நாடகத்தின் இதில் கொடுக்குறாரு தரிசனத்தை. இல்லை இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக மேலாட்டம் கடந்து வந்துட்டீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த 19 லட்ச ரூபா கடன்ல இருந்து சினிமாக்காரங்க சும்மா விட்டுருப்பாங்களா? ஐயோ, அதுதான் அதெல்லாம் நான் ஆண்டி கிட்ட கேட்டுக்கிறேன். ஆமாம் ஆண்டி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இது எல்லாமே அங்கிளாக முடிவு எடுத்து வேலையை விட்டுறதா இருக்கட்டும், இங்கேருந்து சென்னைக்கு போகிறதா இருக்கட்டும், சினிமாவில் போயிட்டு ஒரு 3 படம் பண்ணுறது, புது படத்தில் அவ்வளோ பெரிய பேனரில் வராரு, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. எதுவுமே நீங்கள் கேட்டதே இல்லையா? வேலையை பாருங்கள், இல்லை சினிமாவை பாருங்கள், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொன்னது இல்லையா? அந்த மாதிரி வந்துடும்போது நான் கேட்டேன். என்னென்னா, இந்த புதுசாக படம்லாம் இவங்க இது பண்ணும்போது அந்த பட பூஜையெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராஞ்சு இது நல்ல கிறிஸ்டின் ஃபெய்த் உள்ள ஃபேமிலி. 2 பேரில் யார் அப்போ அந்த டைமில் ரொம்ப 2 பேருமே அந்த ஃபேமிலிலேருந்து வந்தவங்க தான். பட் இவங்க என்னோட ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, நல்ல பக்தியாக இருப்பாங்க, சர்ச் இது ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இதாக இருப்பாங்க, நல்ல வயலின் ப்ளே பண்ணுறது. கிறிஸ்மஸ் தெரியுமே நம்ம ட்ரெடிஷ்னல் இதில் அதை அப்படி ஃபுல்லாக கேரல்ஸ் ரவுண்ட்ஸ் போடுறது, அந்த மாதிரி எல்லா இதுலேயும் ரொம்ப இதாக இருப்பாங்க. என்னை விட பர்சனல் ப்ரேயர் லைஃப்லேயும் ரொம்ப இதாக இருப்பாங்க. என்னமோ இவரை பிடிச்சிட்டு நான் மேலே போயிடலாங்கிற லெவலில் தான் நான் இருப்பேன். பட் சின்ன இதுலேருந்து எங்கள் வீட்லேயும் நல்ல கிறிஸ்டின் ஃபெய்த்தில் நல்லபடியாக வளர்த்தாங்க. அந்த மாதிரி அப்போது மேரேஜ் ஆனப்புறம் இவங்களுக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட்னு முதல்ல இவங்க சொல்லிட்டாங்க. எனக்கும் அதில் விருப்பம் உண்டு, அதனால் நான் அதை இது பண்ணிட்டேன். சில ஃபேமிலிஸ்க்கு ஒரு சில கடமைகள்லாம் எங்களுக்கு இருந்தது. அதன் நிமித்தமாக நாங்கள் என்ன பண்ணோம், 10 இயர்ஸ்க்கு பேபி வேண்டான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 11th இயரில் தான் எங்களுக்கு இங்கே இவர் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சென்னைக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம் நாங்கள். ஸோ வந்த பிறகு இவங்க இதில் பிஸி ஆகிட்டாங்க, இந்த சினிமா இது வேலை முடிச்சா மியூசிக். ஆமாம். அப்போது எங்கள் பிரதரின்லா கூட சொல்லுவாங்க, இவங்க தம்பி ஜாடிக்கேற்ற மூடி தான் வந்திருக்கீங்க மதனே அப்படிம்பாங்க. நான் சிரிச்சுக்குவேன். ஏன்னா அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு இதாக தான் நான் இருப்பேன். இந்த சினி இதில் போகும்போது இவங்க சில காரியங்களை இவர் விருப்பப்படாததையே இவங்க நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் பார்த்தேன். மாட்டிக்கிற மாதிரின்னு இல்லை. இப்போ கேப்ரா டான்ஸ் இதில் இவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அது உங்களுக்கு பிடிக்காதே, நீங்கள் அதை எப்படி ஓகே சொன்னீங்க அந்த பர்சன் ஆகும்போது, இல்லை அதில் தான் அவன் நிறைய ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ டேயில் அவன் இந்த மற்ற இதுக்கெல்லாம் கம்பெனிஸ்க்கு போய் அலையிறான், நைட்டு இந்த ஒர்க்கு பண்ணுறான், அதில் தான் அவன் தேவைகள் சந்திக்கப்படுது, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார், அப்புறம் சினி இதில் போகிறீங்களே அதில் உள்ளே போய் மாட்டிக்க போகிறது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை ஆக்டிங் இதில் தான் நிறைய பிரச்சனைகள் வரும், மியூசிக் தான் நாங்கள் பண்ணுறோம், ஒரு 3 இயர்ஸ் தாங்க, நாங்கள் வெளியே வந்துடுவோம், நீங்கள் பயப்படாதீங்க, சம்பாதிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு அவர் சொல்லி என்ன இது பண்ணிட்டாங்க. இவரும் ஆமாம் நீ ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்போ என்னென்னா அந்த பூஜை தேவனுக்கு பிரியமில்லா சில இதிலெல்லாம் இவங்க இருந்தாங்க. அப்போது நிறைய பார்ட்டிஸ்லாம் வேறு கொடுக்கும்போது ட்ரிங்க்ஸ் இது பார்ட்டி அதெல்லாம் இவங்க இது பண்ண மாட்டாங்க. பட் இவங்க நிற்க வேண்டிய கூட நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் போக மாட்டேன். அந்த இதெல்லாம் என் ஃப்ரெண்டு பார்த்துருவார். இப்போ இவங்க பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பார்ட்டி வைக்கணும். அவன் தான் கண்ணா பண்ணான்னு எழுதுவானுங்க நம்மளை. அது ஒரு வழக்கம் சினிமாவில். இந்த வேலை எனக்கு தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்லுவார், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வர வேணான்னு சொல்லிடுவார். நான் ஆக்சுவலாக அதுக்கு போக மாட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி காரியங்களாக இருந்தாலும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டி இருக்கும், இது இருக்கும். அதான் ஆண்டவர் அதுக்கு நல்லா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கரெக்டாக வந்திருக்காரு. அதுதான் பின்னால் நான் யோசிக்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அப்படி போயிருந்தேன்னா இன்றைக்கி நான் இருந்திருக்க மாட்டேன், நேரம் இறந்துருப்பேன், என் கல்லறையில் புல்லு முளைச்சிருக்கு, அன்றைக்கே காலியாக நிறைய காரியங்கள் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. அப்போது எனக்கு அது ரொம்ப பயமாச்சு. ஏன்னா நாங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இவங்களுக்கு வர்ற அந்த இயரில் தான் எங்களோட மதுரையில் இறந்துட்டாங்க அவங்க. எங்கள் மேரேஜ் 72 நடந்தது. அப்போ வந்து எங்கள் மாமனார் இல்லை, மாமியார் இருந்தாங்க. பட் அவங்க ஸ்ட்ரோக் வந்து 1.5 years பெட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்க இறந்துட்டாங்க. பெரியவங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு அவங்க இல்லை. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா கிடையாது, அப்பா இறந்துட்டாங்க. அம்மா சிக்காக இருக்காங்க மதுரையில் எங்கள் சிஸ்டரோட வீட்டில். ஸோ என்ன பண்ணேன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் நான் இருக்கிறேன். ஆனால் இவங்க இல்லை, நீங்கள் பேசுறதுக்கு ஆறு இல்லை, பற்றி ஏதாவது ஒன்று கேட்கணுன்னா கூட ஆள் இல்லை இல்லை. ஆனால் இவங்க வந்து அந்த இதில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆஃபீஸ் போகிறது மற்ற நேரம் ஃபுல்லாக மைண்டில் 99% இதுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. சரி, நான் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணலை. ஏன்னா அவங்க அதுக்கு தான் இது பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியும். 10 years வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க. இனிமே தான் நம்மளோட லைஃப் புதுசாக ஆரம்பிக்கலாம் தான் இங்கே வந்திருக்கிறீங்க. எல்லாருமே வேற தூரமாக விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ வந்ததுக்கு அப்புறம் அங்கிள் தான் உங்களுக்கு உலகமே. ஆமாம், யாருமே இங்கே பக்கத்துல தெரியாது. அப்போ அங்கிள் வந்து இந்த மாதிரி வேலைக்கும் போயிட்டு வராங்க, மியூசிக்னு ஒன்று போகிறாங்க. அவர் எதிர்பார்த்து நீங்கள் இருப்பீங்களே அந்த ஒரு காலியான இடத்தை எதையாவது வச்சு நீங்கள் நிரப்பி இருக்கணும்ல. ஆமாம் ஆமாம். அப்போ என்ன உங்களுடைய இல்லை, அப்போ என்னென்னா இவங்க சினி இதுக்கு போகிறதுனால இப்போ இருக்கிற ட்ரெண்டு இவங்களுக்கு தெரியணும், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு இதில் என்ன பண்ணுவேன்னா எல்லா மேகசினும் இப்போ என்னோடய வீட்டு டீப்பாயில் இருக்கிற எந்த பைபிள் இதுவும் இருக்காது, எந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸும் இருக்காது, ஸ்பிரிச்சுவல் சர்க்கிளே எனக்கு தெரியாது. அதாவது சண்டே சர்ச்சுக்கு போய்ட்டும் வருவோம், அந்த மாதிரி ட்ரெடிஷன் அந்த பேக்ரவுண்ட் தான் நான். அதனால் என்ன பண்ணுவேன்னா எல்லா சினி மேகசின்ஸ் தான் இருக்கும் எங்கள் டேபிளில். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் இவருக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்போ யார் இப்போ வந்து இறங்கியிருக்கிறா, யார் போயிருக்கிறா, என்ன மாதிரி அந்த மாதிரி இதில் தான் நான் என்னோடய டைம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி சொல்கிறாங்கல்ல 3 வருஷத்தில் வெளியே வந்துடுவாங்கல்ல, அதனால பொறுத்திருப்போங்கிற மாதிரி அந்த மாதிரி தானே. அதனால் திங்க் பண்ணவே இல்லை நாங்கள். இந்த இதில் தான் இவங்க சொன்ன மாதிரி இவங்க ஃப்ரெண்டு இது பண்ணோன்னே அது ஒரு பெரிய இதாக இருந்தது. அப்போ தான் வந்து எங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க இப்போ சாதாரணமாக சொல்லிட்டாங்க, ஆனால் வந்து 100% அஃபெக்ட் ஆனதுனா தான். ஏன் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே இவங்க உயிரோடு இருக்கிறதும் ஒன்றே இவங்க மறிச்ச இடத்துல புல் முளைச்சிருக்கும். நிஜமாகவே ஒன்றே இவருக்கு எதாவது மென்டலி எஃபெக்ட் ஆகிருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆயிருக்கணும். ஏன்னா அந்த அளவு ரொம்ப இதாக பிரயாசப்பட்டாங்கல்ல. இந்த சுச்சுவேஷனில் என்னாச்சுன்னா இவங்க வந்து இந்த நார்மல் இதுக்கு வந்தேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. எனக்கு ஒரு இவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்கன்னு. அதுக்கு முன்னால் உள்ள இது ஸ்டேட்டஸ் என்னென்னா வேறு யாருமே எங்கள் சர்க்கிளில் இல்லாத ஒரு நிலைமையில் எல்லா ஏரியாவும் எனக்கு ஆண்டவர் வந்து தனிமைப்படுத்தினாங்கன்னு இப்போ புரியுது. அப்போ எங்களுக்கு புரியலை. எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. எங்கள் ரிலேட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 சிஸ்டர்ஸு, இவங்களுக்கு 2 சிஸ்டர் 2 பிரதர், இவங்க தான் எல்டரு. ஸோ எல்லாருமே எங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. மதுரையில் தான் எல்லாருமே இருந்தாங்க. என்னோடய ஒரு சிஸ்டர் மட்டும் பீகாரில் இருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே இவர் வந்து இதாக இருப்பார். எப்படின்னா ஃபிசிக்கலாக அவங்களுடைய குழந்தைங்க இது பண்ணுறது, டெலிவரி டைமில் என்ன அனுப்புறது கொள்வது எல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தனால யாருக்குமே நாங்கள் சென்னை வர்றது அவ்வளவு இஷ்டம் கிடையாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பேக் பெயினில் கொஞ்சம் ஸ்பைனலில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதனால எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் அவங்க டாக்டர். அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அங்கே போகிறது இது இல்லை, சென்னைக்கு போனால் வந்து பம்பு தான் அடிக்கணும், அதெல்லாம் இவளுக்கு பெட்டடன் ஆகிடுவா, உங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படி சொல்லும் போது இல்லை இவங்க வந்து சொன்னாங்க இல்லை, ஏன்னா இவங்க எய்ம் ஃபுல்லு இது தானே, மூவி தானே, அதனால் அதை இது பண்ணால் அவங்க யாருமே அதுக்கு ஒத்துக்கலாம், ஆனால் யாரும் எதிர்த்து நிற்கலை. அப்போ இவங்களை பொறுத்த மட்டுக்கு இந்த மாதிரி டிஸப்பாயிண்ட் ஆயிடுச்சேன்னு சொல்லி எனக்கு அதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே. எங்கள் அம்மா இருக்காங்க, பட் அவங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஒரு நாள் சொல்கிறாங்க, இனிமேல் நான் வந்து திருப்பி ஆரம்பத்துலேருந்து நான் எடுக்க முடியாது, ரொம்ப ரொம்ப இதில் ஆகிட்டாங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னென்னா இருக்கிறதோட நம்ம போகிறதே மேலே நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாயால் சொல்லிட்டாங்க. அப்போ ஆனால் சொல்கிறப்போ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாங்க. ஒரு 3 months கழித்து அவங்க சொல்கிறாங்க, நானும் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. பட் அன்னைக்கு இருந்த ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் எல்லாமே போயிடுச்சுன்ற மாதிரி. நம்ம எதிர்பார்ப்பு, கனவு, இத்தனை வருஷம் உழைப்பு, ஏன்னா இவ்வளோ ஒரே நொடியில் போயிடுச்சுன்னும் போது அந்த
இதை வந்து தாங்க முடியல அவங்களால. அந்த வந்து ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற எண்ணமே வரல இவங்களுக்கு. பேசாமல் உட்காந்துருக்கேன், ஆஃபீஸ்க்கே லீவ் ஆஃபீஸே லெட்டர் எழுதி போகல, கொடுக்கல. லீவ் லெட்டரும் கொடுக்கல. ஆனால் இவங்க ஃப்ரெண்டு இறந்து போனார் இல்லையா, அவர் வந்து ஆஃபீஸில் போய் இவர் தான் அடிக்கடி மீட் பண்ணுவாங்க, பண்ணி இந்த இதெல்லாம் ரொம்ப பிளான்லாம் பண்ணுவாங்களாம். அதனால் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே அவரை தெரியும். இவர் வந்து அவர் என் தம்பின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு இதுக்கு. அவர் இறந்ததுனால இவரால் வர அதனால இவங்க வந்து அவங்க கொஞ்சம் இதாகிட்டாங்க. இவங்க ஆஃபீஸர் கூட வீட்டுக்கு வந்து கூட வந்து கேட்டாங்க, எனக்கு சைன் மட்டும் போட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. சைன் போட்டு போயிட்டு வந்த இடத்துல கூட இவங்க தடுமாறி எங்கேயோ விழுந்து அடிபட்டு ரத்த காயமாக வராங்க. அப்போ எனக்கு ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த மாதிரி என்ன இவங்களுக்கு இப்படி ஆகுதேன்னு. அப்போது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சொல்லுவாங்க, உங்கள் பிரதர்லாம் இப்படி சொல்லுங்க, நாங்கள் வந்து நிற்போம் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த நேரம் அவங்க வர முடியாதபடி ரீசனபிள் ரீசன் அவங்களுக்கு இருந்தது. எங்களை வேணுக்குன்னு அவங்க அவாய்ட் பண்ணல. நீங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு இங்கே வந்துருங்க, நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படி தான் சொன்னாங்களே ஒழிய அவங்களால இங்கே வர முடியாத ஒரு டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆண்டவர். அதே மாதிரி இங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் 2-3 இதுலையும் ஃபேமிலியும் தேவையில்லாத ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க லாக் ஆகிட்டாங்க. ஸோ யாருமே எங்களை ரீச் பண்ண முடியாத தனிமைப்படுத்தப்பட்டோம். அதான் இன்னைக்கு நம்ம சொல்லிட முடியும் தேவன் தடுத்து நிறுத்தினார். ஆனால் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படியே இல்லை முடியாது. ஆமாம், என்ன நம்ம இவ்வளோ தூரம் இதாக இருந்தோமே, நம்ம அன்புக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கலையே, அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனுஷங்க மேலே கோவம். ஆமாம், அப்படி ஒரு வருத்தம் வருது. இவங்களுக்கு பொறுத்த மட்டுக்கு என்னென்னா, இவங்க அந்த அவர் இறந்ததுலேருந்து இங்கே சாந்தோமில் சிஎஸ்சி சர்ச் தான் போயிட்டு இருந்தோம். சர்ச்சே போகிறதில்ல, ஒழுங்காக பைபிள் ரீட் பண்ணுறது இல்லை. இவருக்கு வந்து ஆண்டவர் மேலே டைரெக்டாக கோவம்னு சொல்லாட்டாலும் கோவம் இருந்தது. சரிங்களா, அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி இருக்கிறாங்களே இவங்க, என் கண் முன்னால் பைபிள் வச்சுருக்காத நான் ஏதாவது கிழிச்சு போட்டுருவேன்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ குத்தனுக்கு நான் கொண்டு போய் லேஃப்டில் தொண்டி வச்சுருக்கேன். இதுக்கு என்னோட நான் எப்படின்னா, எனக்கு டைம் பாஸிங் வேணும்ல, அதனால் இருக்கிற எல்லா புக்ஸு எது ஆனந்த விடன், குமுதம், கல்கண்டு வரும் பார்த்தீங்களா, அதில் தொடர் நாவல் வரும் இல்லையா, புஷ்பா, தங்கத்துறை, சுஜாதா அப்படின்னு அந்த காலத்து இந்துமதியும், அதெல்லாம் நாவல்லாம் கிழிச்சு பைண்ட் பண்ணி ஃபுல்லாக லைப்ரரி மாதிரி வச்சுருப்பேன். எங்கள் பக்கத்தில் ஒரு பிராமின் ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க ஹெச்எம்மாக இருந்தாங்க ஸ்கூலில். அவங்க சொல்லுவாங்க, ஏண்டி நீ அந்த இதெல்லாம் புக்ஸ் எல்லாம் என்னை கூட்டிகிட்டு ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுருக்கே, கடல் புறான்னு ஒரு சான்றில்னு எழுதுனது அதெல்லாம் வால்யூமாக வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஒரு பைத்தியமாக இருந்தேன் நான். அப்போது இவங்களை என்ன என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் சண்டே இவங்களுக்கு எப்போதுமே எலக்ட்ரிசிட்டி போர்டில் லீவ். அப்போ என்னை கூப்பிட்டு மார்னிங் வந்து ஆல்பர்ட் தியேட்ரு, மத்தியானம் பிலால், அதுக்கப்புறம் தேவி தியேட்ரு, அதுக்கப்புறம் ஈவினிங் புகாரி, இப்படி அந்த 3 ஷோவும் காமிச்சிட்டு வந்து. அதாவது என்ன எனக்கு என்னென்னா, நான் ஈபியில் இருந்தனால டிக்கெட் வாங்குறது ஈஸி. அந்த ஏரியா வயர்மெண்ட்டை சொன்னோம்னா அவனுக்கு புக் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருவானுங்க. அதனால ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அன்னைக்கே போயிடுறது, இல்லைன்னா தியேட்டரில் கரண்ட் இருக்கு. அதே மாதிரி அப்போ இவங்க வந்து அந்த மாதிரி என்ன இது பண்ணி என்ன ஆஃப் பண்ணிடுவாங்கல்ல, அந்த இதில் அந்த ஒன் டே என்டர்டெயின் பண்ணுற மாதிரி. அந்த ஒரு நாள் போதும். ஆமாம், நான் மற்றபடி ஒன்றும் எதிர்பார்க்கல, நான் பாட்டுக்கு விஷுவல் இது பண்ணிட்டுருப்பேன். அப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இவங்க சர்ச்சுக்கு போகிறதில்ல, பைபிள் இது பண்ணுறதில்ல. உடனே எனக்கு உள்ள கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்ன நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம், ஆண்டவர் விட்டு விலகிட்டு வரோம், பட் அதுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு யாருமே நம்மளுக்கு இல்லை. எல்லாரும் இருந்தும் எல்லாரும் இல்லாத நிலைமை எனக்கு. அப்படி ஒரு நீங்கள் பேசுவீங்களா அங்கிள் கிட்ட, என்னன்னு பேசுவீங்க? பேசக்கூடிய நிலைமையிலே இல்லை அவங்க, கேட்கக்கூடிய இதுலேயே இல்லை அவங்க. ஃபுல்லாக இதே கோவத்துலேயும் ஒரு இதுலேயும் இருக்கிறார் அவர். அவன் போயிட்டானேங்கிற மாதிரி. போயிட்டானா இல்லை, மொத்தமாக அந்த இல்லை, அதான் இவருடைய பிரயாசத்துக்கு அவர் வந்து ஒரு உதவியாக வந்த மாதிரி இருந்தது. ஒரு கண்ணுக்கு தெரிகிற இழப்பு அது, ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய இழப்பு இருக்கு. ஆமாம், அது வெளியே சொல்ல முடியாது இல்லையா. அப்போ எனக்கு தானே தெரியும் கூட இருந்தது. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, திருப்பி இந்த வேர்ட் சொன்னாங்க இல்லையா, நான் வந்து இனிமேல் முதல்ல இருந்து நான் முயற்சி எடுக்கணுங்கிறது முடியாது, எனக்கு முடியாது, நான் பேசாமல் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ வருஷமாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் மறந்தேனே, நான் இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதாக இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு அந்த சந்தோஷம் தான் இதாக இருந்ததுங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு இவங்க வந்து எல்லாத்துலேயும் நான் வந்து கோஆப்ரேட் பண்ணேங்கிற மாதிரி ஒரு ப்ரைடு, ஏதாவது என்ன சொன்னாலும் இவங்க எனக்கு இது பண்ணுவாங்க, வாங்கி கொடுக்குறதோ கொண்டு போகிறதோ. அதனால் ஒரு ப்ரைடு இருந்தது எனக்கு. அதை ஆண்டவர் சுக்குநூறாக உடைச்சாங்க அந்த நேரத்தில். சரிங்களா, அதை உடைச்சி போட்டு நான் ஒன்றுமே இவங்களுக்கு சொல்லலை. அப்போ நான் சொன்னேன், நான் எனக்கு நீ வந்து எல்லாத்துலையும் கோஆப்ரேட் பண்ணதுனால தான் உன்ட்ட சொல்கிறேன், சொல்லாமலே நான் சூசைட் பண்ணிக்கிறேங்க மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் 2 days டைம் கேட்டேன் இவங்ககிட்ட, 2 days எனக்கு டைம் கொடுங்க
நான் சொல்கிறேன் அப்படின்னு சும்மா என்ன அறியாமலே சொல்லிட்டேங்க. சொல்லிட்டு சார் இன்னும் கரெக்டாக அது சொன்னதுக்கு அடுத்த நாள் மார்னிங், ஏன்னா நைட்டு உண்மையாகவே தாவிது சொன்னது போல் என் தலையணை ஃபுல்லாக கண்ணீராக தான் இருக்கும். இவங்க பார்த்தா திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திருப்பி கண்ணீர் அடிச்சு, ஏன்னா என்ன ஜெபிக்க யார்கிட்ட சொல்ல ஆண்டவர்கிட்ட சொன்னால் கூட எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே எனக்கு செயல்படவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். ஆனால் வந்து இப்போ விபிஎஸ்லேருந்து சண்டே கிளாஸ்லேருந்து எல்லாமே நானே என் தங்கச்சி ப்ரைஸ்லாம் வாங்குவோம். ஆனால் கர்த்தர் நல்லவருங்கிறத டேஸ்ட் பண்ணல. நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பர்சனலாக டேஸ்ட் பண்ணல. ஆனால் எல்லாத்துலேயும் ப்ரைஸ்லாம் வாங்குவோம், சங்கீதங்கள்லாம் படித்து ஒப்பிக்கிறதுல. அப்போ என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஜெபிக்க கூட சரியாக தெரியாது. அந்த மாதிரி ஒரு தடவை கண்ணீராக தான் அடிச்சிட்ருப்பேன். இந்த சுச்சுவேஷன் 2 நாள் டைம் கேட்டேன் பார்த்தீங்களா. அடுத்த நாள் மார்னிங் வந்து இவங்க அந்த இறந்து போனவர்கிட்ட படித்த 2 பசங்க வந்து வந்திருந்தாங்க. அதனால் அவங்கள கூட்டி இவர் வந்து நான் போய் ஆஃபீஸ் போய் சைன் போட்டு வந்துடுறேன்ட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்க சுச்சுவேஷன் எப்படின்னா, ஒருவேளை இவங்க கூடவே அந்த இறந்து போனவர் இருந்ததுனால அவனோட ஸ்பிரிட் அங்கே இருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம். எங்கள் வீட்டில் வந்து இவங்க 2 பேசும்போது ஒரு சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க, அது பயமாக இருக்கும். அவர் இவங்களை பேசுகிறதெல்லாம் சில இதில் கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணதை இவங்க போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது எனக்கு ஒரு வேளை பயந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, அந்த வீடு போர்ஷன் வீடாக இருக்கும். அந்த இதில் வெளியே பால்கனியில் நான் வந்து பயந்துட்டு இவங்க போன உடனே வீட்டுக்குள்ளே இருக்க பயந்துட்டு ஜன்னல் எல்லாமே திறந்துருக்கும், வெளியே வந்து அந்த பால்கனியில் வந்து நிற்கிறேன் சத்தமாக, ரேடியோ மட்டும் வச்சுட்டு. ஏதோ செகண்ட் ஷோ போயிட்டு வரும்போது விசிலடிச்சுட்டே வருவாங்களாமே அந்த மாதிரி சத்தமாக வச்சுறேன். அப்போது காலம்பரை 8 மணி. அது விவித் பாரதின்னு ஒரு இதில் நம்ம ஒரு கிறிஸ்டின் சாங், முஸ்லீம் சாங், ஹிந்து சாங் வைப்பாங்க. அதில் திடீர்னு வெளியே நின்றுட்டுருக்கிறேன், நடராஜ முதலியார் ஐயா அவங்க பாட்டு ஒப்புவித்த நையனை உன் சித்தம் செய்ய தந்தேன், அந்த பாட்டு வந்தது. அந்த பாட்டு வந்தப்போ தான் கர்த்தர் என்ன இது பண்ணாங்க, தொட்டாங்க. அதில் வந்து என்னோடய சுச்சுவேஷன் அப்படியே வந்தது. சோதனை என்னை சூழ்ந்திடினும் சோர்ந்திடா உள்ளம் தந்தருளும், ஜீவ கிரீடம் முன்னே வைத்து ஜீவிய காலம் நடந்திட, காடு மலைகள் போன்ற இடம் கண்டு என்றும் அஞ்சிடாமல் அழியும் ஆத்தும தரிசனம் ஆண்ட வயநிலை ஈந்தருளும். ஆனால் பின்னால் எங்களுக்கு பிரஜாபதி தரிசனத்துக்கு தான் இதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் அறியாமலேயே அந்த ஒப்புவித்தனை என் பாட்டு பாடும்போது என் அறியாமலேயே வீட்டுக்குள்ளே நான் போனேன். கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த இது முடிஞ்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உண்மையாக முதல்ல நீல் டவுன் பண்ணேன். நான் பண்ணிவிட்டு நான் வந்து கத்துறேன். என்னென்னா, சின்னதில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்பா அம்மா கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டாருமா அப்படிம்பாங்க. இப்போ அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவேன் நான், அதை எப்படி அப்பா அம்மா கைவிடுவாங்க, அப்படி சொல்லக்கூடாதுமா அம்மாங்க எங்கள் அம்மாச்சி. இல்லை அப்படின்னு. அப்போது நான் என்ன கத்துறேன்னா, ஏசப்பா உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா? கத்துறேன், உயிரோடு தான் இருக்கீங்களா? எங்கள் அம்மா சொல்லுவாங்களே, அப்பா அம்மா கைவிட்டாலும் கைவிட மாட்டேன். இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, கைவிட்ட நிலைமை. எங்கள் அம்மா இருந்தும் அவங்க வந்து சிக்காக இருக்காங்க, வர முடியாத சூழ்நிலை, கைவிட்ட நிலைமை தானே அப்படின்னு சொல்லிட்டு கைவிட மாட்டேன்னு சொல்லுவாங்களே. அப்படிங்கும்போது இந்த ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒளி வெள்ளமாக வருது. நான் பயந்துட்டு கண்ணை மூடிட்டேன். கண்ணை மட்டும், ஓஹோ இப்போ ஏசப்பாப்போம் நம்மளுக்கு இது தரிசனம் கொடுக்க போகிறார் போல், எனக்கு அதுக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் வேண்டாம்னு கத்துறேன். தரிசனம் வேண்டாம். ஏன்னா என்ன அறியாமலேயே நம்ம அவர் ரொம்ப துக்கப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு ஒரு தாட். அதனால் நம்ம அவரை பார்த்து அழிஞ்சே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ நான் வந்து இது பண்ணுறேன், வேண்டாங்கிற நினைவில் இருக்குது, என் வாய் சொல்ல நினைவில் இருக்குது. ஆனால் அந்த நினைவில் என்ன இது பண்ணுறேன்னா, அவர் பாதத்தை மட்டும் பார்ப்போமே, அவர் பாதத்தை பார்த்து நம்மளோட ப்ராப்ளம் சொல்லணும். ஏன்னா யாருமே இல்லையே என்னோட ப்ராப்ளத்தை சொல்கிறதுக்கு. அதனால அவர் பாதத்தில் சொல்ல நினைவு. ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது உண்மைக்கா. நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பாகவே அறிந்தவர் நம்ம ஆண்டவர் தான். அப்போ எனக்கு தெரியல, ஆனால் உண்மைக்குமே அது நடந்தது. என்னோட நினைவில் வந்தது. அடுத்தது எனக்கு கண்ணுக்குள்ளே காட்சி வருது. அது தரிசனம் இப்போ என்னால் சொல்ல முடியுது. அப்போ எனக்கு தெரியாது இல்லையா. மூடின கண்ணில் உலகத்தை பார்க்கலும் பெரிதான 2 பாதங்கள், அதில் காயம் இருக்குது. அப்போ ஏசப்பாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஆனால் அது ஜூம் ஷாட் போட்டும்போது ஒரு சின்ன புழு வந்து அந்த கால் மேலே ஏறு போகுது. ஐயோ, அதை தட்டி விடணும்னு நான் நினைக்கிறேன். ஜூம் ஷாட் போட்டு காமிக்கிற மாதிரி இருக்குது. அது நான் தான்.
அந்த புழு அப்படிங்கிற டக்குன்னு அது காட்சி மறைஞ்சிடுச்சு. உடனே அழுறேன் நான். அப்போ அழும்போது என்ன ஆகுதுன்னா, நான் வந்து கோ அண்ட் ரீட் த புக் அப்படின்னு எனக்கு சத்தம் கேட்குது. எனக்கு அதுக்கப்புறம் நம்ம ஜான் மேக்ஸ்வெல் அவங்களுடைய இதெல்லாம் போகும்போது புக்குன்னு மென்ஷன் பண்ணுறது உலகத்திலே பைபிள் தாங்கிறது அப்புறம் தான் நிறைய இதில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா. அந்த நேரம் புக்குன்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் கிருபையா அது பைபிள் தான் அப்படின்னு சொல்லி இவங்க கிழிச்சு போட்டுறவங்களோன்னு பயந்து நான் லேப்டில் அந்த புக்ஸோட அடுக்கி வச்சுருந்தேன். எது இந்த நாவெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அதோட ஏறி நான் அந்த பைபிள் எடுக்கிறேன். எடுத்துட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பைபிளை இப்படி பிரிக்க படுக்கக்கூடாதுமா, அது வந்து ஜோசியம் புக் மாதிரி கிடையாது. அப்படி தான் ஜூடாஸ் நாண்டு கொண்டு செத்தான் வந்ததான், திருப்பி மூடி திறக்கும் போது நீ அப்படி செய்ய வந்ததான், திருப்பியும் பண்ணும்போது இது சீக்கிரமாக செய்யணும் வந்ததான். அதனால் அப்படிலாம் படிக்கக்கூடாது, ஒரு டிசிப்ளினாக ஒழுங்காக படிக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் அன்னைக்கு நான் நடுவில் பிரித்தேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் வந்தது. அப்படியே நான் தான் எனக்கு ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் தான் என் கண்களை திறந்தாருன்னு நல்லா என்னால் சொல்ல முடியும். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் என்னோடு கூட இடர்பட்டாங்க. சரிங்களா? சீல் பிதுக்கப்படாமல் காயம் ஆற்றப்படாமல் அப்படி நொதிக்கிற ரணமாக இருக்குது. ஏன் நீ விலகி போகிற மனம் பொருந்தி செவி கொடுத்த. ஆமாம், அப்படியே வருது. நான் படிக்கிறபடி ஃப்ளோ ஆகுது, எனக்கு நல்லா புரியுது. முந்திலாம் பைஹார்ட் பண்ணி ஒப்பிச்சதெல்லாம் அப்புறம் நல்லா புரியுது எனக்கு. என்ன அவர் யாரை சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன் அதுக்குரிய ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. நீ மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்ப. ரத்தாம்பர சிவப்பாக இருக்கிற உன்னுடைய பாவங்களை உறைந்த மலையை போல நான் வெண்மையாக்குவேன். ஏன் திருப்பி நீ விலகி போகிற அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே எனக்கு திரும்ப என்னால் இது பண்ண முடியல. உடனே என்ன பண்ணுறேன், என் அறியாமல் சின்ன பிள்ளையிலேருந்து அப்போ வர நான் செஞ்ச தவறுகளை ஆண்டவர் நினைப்பூட்டுறாரு. சின்ன வயசுல இருந்து எத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் என்னைக்கு வந்து நம்ம என்கவுண்டர் பண்ணுறாரு. ஆமாம், கரெக்ட், பர்சனல் என்கவுண்டர். உண்மையா. அப்போ முதல்ல என்னோட பிரச்சனையை ஆண்டரும் கேட்கல, நானும் என்னையும் சொல்ல விடலை. இந்த இதை ரீட் த புக்குன்னு இது படித்த உடனே சின்னதுலேருந்து நான் அது பண்ணதை எல்லாம் ரிமைண்ட் பண்ணி அப்படியே கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு பீரியடில் பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்தது இல்லையா, ரத்தாம்பர சிவப்பாக இருக்கிற உன்னுடைய பாவங்களை உறைந்த மலை போல வெண்மையாக்குவேன். அப்போது அவர் எப்படி இது பண்ணுவார், எப்படி வெண்மையாக நான் எல்லாம் கன்ஃபஸ் பண்ணிட்டேன்னு ஒரு 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 பீஸ்ஃபுல்னஸ் எனக்கு வருது. ஆனால் அது எப்படி இல்லை கழுவணுமே அவர், நான் கன்ஃபஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லும்போது இன்னும் ஒரு தடவை பிரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பின்பக்கிறது நடுவில் தானே பிரித்தோம். பின்னால் இருந்ததுன்னா 1 யோவானில் வருது இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்ம சுத்திகரிக்கணும். உடனே மூடி வைக்கிறேன். ஏதாவது அறிவுபூர்வமாக இது ஏன் எப்படி இயேசுவின் ரத்தங்கள் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. ஏன்னா ஆவியானவர் தான் என்ன ஒருவராக நடத்துகிறாரு. அப்போது என்னை கழுவுங்க உங்கள் குமாரனுடைய ரத்தத்தினால இந்த ப்ராசஸிங் நடக்குது. அப்புறம் நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து அப்படி நல்ல ஒரு பறக்கிற அனுபவமாகி நல்ல அது ரட்சிப்பினதுன்னு எனக்கு அப்போ தெரியல. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என் கண்ணீர் நின்றுட்டு சந்தோஷமாக இருக்குது. அப்போது நான் சொன்னேன், சரி நான் வந்து மன்னிப்பு கேட்டேன், அவர் கழுவிட்டாரான்னு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணுமே, இன்னும் ஒரே ஒரு தரம் மட்டும் பிரிக்கிறேன் அப்படின்னு பிரித்தா, இனி உன் பாவங்களை நினையாதற்பேன் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டேன். அப்போ தான் அவர் லிவிங் காட், பேசுகிற தெய்வம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதை அப்போ தான் அக்செப்ட் பண்ணேன். அப்போ என்னன்னா நான் வந்து பிள்ளைங்க எடுத்து சொல்லுவேன், பருக்க ஆளோட அன்பை நான் ருசிக்கிறேன், அவர் நல்லவர்னு. இன்ன வரை இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆக போகுது, இன்ன வரை உண்மையாகவே பருக்கையாக தான் ருசிக்கிறோம். அப்போ ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல ஆண்டி. என்னதான் நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஊழியமே செஞ்சுட்டு இருந்தாலும் பாருங்களேன், அன்னைக்கு வந்து ரேடியோவில் கேட்கப்படுற ஒரு பாடல் ரீவைன் கூட பண்ண முடியாது நம்மளால, அப்படியே அது பாடினாதான். ஆனால் அந்த வரிகள் நமக்கு உணர்த்தப்பட்டு அங்கேயே நம்ம வந்து ஒப்பு கொடுத்து இவ்வளோ பெரிய மாற்றம் ஒன்று உண்டாகணும். அப்போ நம்ம தெய்வம் பேசுற தெய்வம் எந்த கருவியை கொண்டும் கர்த்தர் நம்மகிட்ட பேசுறதுக்கு வாஞ்சியா இருக்காரு. ஆமாம். அப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த அப்போ நம்ம இதெல்லாம் மன்னிச்சுட்டாங்கன்னா பயங்கர ஹாப்பி. என் அறியாமலே அல்லேலியான்னு வருது. நல்ல கேளுங்க, இவங்களும் நானும் அல்லேலியானா பிடிக்காது. அல்லேலியானா தீவிரவாத கூட்டம். இவர் சொல்லுவாங்க, என்ன தீவிரவாத கூட்டம் இப்படிலாம் கத்துனா தான் பண்ணுவாங்களாடி, அப்படி தான் சொல்லுவாங்க. மதுரையில் குடியிருந்த வீட்டுக்கீழே ஒருத்தங்க தாசில்தார், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அல்லேலியான்னு சொல்லி இது பண்ணி நிறைய பிச்சைக்காரங்கள் எல்லாம் கூப்பிட்டு சண்டே வந்து அவங்கள ஆண்டருக்குள்ளே நடத்தி திருப்பரங்குன்ற முன்னால் வந்து ஒரு குளம் இருக்கும், அது கம்மான்னு சொல்லுவாங்க.
அதில் வந்து பேப்டிசம் எல்லாம் கொடுக்கலாம், கொட்டை அடிச்சுட்டு போவாங்க. பாரு பைத்தியக்கார பசங்க கொட்டை அடிச்சுட்டு கூப்பிட்டு போகிறாங்க பாரு, அல்லேலூயா சொன்னாதானா. நம்ம வந்து சிஎஸ்ஐ. ஆமாம், அதனால பென்டிகாஸ்ட் இதே பிடிக்கவே பிடிக்காது, இவருக்கும் பிடிக்காது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி ஒரு சுச்சுவேஷன். ஆனால் இந்த ப்ராசஸிங் நடந்து முடியும் போது என்னை அறியாமலேயே அல்லேலூயா சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒன்று அப்போ அல்லேலூயா சொல்லிட்டு அப்போ என்ன அறியாமலே நானே சொல்கிறேன், இப்படி வந்து தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, இப்படி வந்து எனக்கு இந்த இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி இந்த இதை சொல்கிறேன். இப்படி சொன்னோன்னே அந்த சுச்சுவேஷனில் எப்படின்னா, இவங்களுக்கு இந்த 19 lakhs கொடுக்கணும்னு சொன்னார் இல்லையா அவர், அது ஒன்று. அது வந்து ஒரு ஃபினான்சியர் மூலமாக தான், ஒரு புரோக்கர் மைண்ட் வைங்களேன், அவரை வச்சு தான் இவங்ககிட்ட அந்த நியூஸ் வருது ஒன்று. ஏன் இவங்க அந்த சூசைட் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்தாங்கன்னா, இது ஏற்கனவே ஒரு ஏமாற்றம். இதில் பிரச்சனைகள் 3 பெரிய பிரச்சனைகள் வந்தது. என்னென்னா, இந்த 19 lakhs கொடுக்கறது ஒரு பிரச்சனை, பண பிரச்சனை. இன்னொன்று என்னன்னு சொன்னால், எங்களுக்கு நெய்பராக இருந்த ஒரு கேர்ளுடைய பெரியப்பா தான் வந்து எண்ணூர் தெர்மல் இதில் வந்து இதாக இருந்தார், சேர்மனாக இருந்தார். சேர்மன் தானங்க, சூப்பர் இன்ஜினியர். அவர் வந்து சும்மா சில்லி மேட்ரு ஏதோ ஒன்று அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக நான் வந்து ஆளை வச்சு அடிப்பேன்டா அப்படின்னு மிரட்டி அனுப்புகிறாரு. அப்போ இவங்க ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, நீ ஏன்ப்பா அந்த ஆளை பகிச்சிக்கிற, அவங்களாம் பயங்கர அந்த காலத்தில் உடைய அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட அப்படின்றார். அவர் நிச்சயமாக அதை செய்வார். நான் என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இதில் வீணால் இது பண்ணால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னவர்கிட்ட, எங்களை தொடுகிற என் கண்மணியை தொடுகிறோம் ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிட்டீங்க நேரில். ஆமாம், அவர்கிட்ட நேரே சொன்னோம். நீ வந்து அவர் பயப்படுறாரு எங்கள் ஆஃபீஸர், அவர் வந்து என்னை எதுவும் பண்ணிடக்கூடாது, நீ எங்கேயாவது போயிருந்தேன். ஏன்னா அவர் இருந்த போஸ்ட் அப்படி பவர்ஃபுல் இது. அதனால அவர் வந்து சொல்லி விடுறாரு. இவங்க ஆஃபீஸர் வந்து வார்ன் பண்ணுற மாதிரி வேண்டாம் ஏமா அப்படின்ட்டு என்கிட்டயே சொல்கிறாரு அவர். அப்படிப்பட்ட சூழ்நிலை. இதுக்கு நடுவில் என்னென்னா, எங்களுக்கு ஒரு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு ஆண்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பார்க்குறதுக்காக நான் வந்து போனேன். ஒரு டைம் இந்த கேப்பில் இருந்த டைமில் போயிருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப இது பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு பிசாசின் போராட்டங்கள் தான் உங்கள் வீட்டு வாசலில் இதாக இருக்குது, ஆனால் ஏஞ்சல்ஸ் வந்து அதை தடுத்துட்ருக்காங்க, நீங்கள் ரொம்ப துக்கப்படக்கூடாது, ஆண்டர் ப்ரைஸ் பண்ணுங்க. என்னடா ஆண்டி இப்படி வேறு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அது ஒரு பயம் இருக்குது. அப்போது இவங்க இந்த சர்க்கிள் இருக்காங்களே, இந்த சினிமா இதுக்குள்ளே நுழையும் போது உள்ள சர்க்கிள், அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு இறந்து போனவருக்கு உங்களுக்கும் மந்திரம் பண்ணி வச்சாங்க, அவனை அடிச்சிடுச்சு, அடுத்தது உங்கள் ஹஸ்பண்ட் தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு எப்படி சூழ்நிலை இருக்கும், எல்லா பக்கத்துல இருந்தா இப்போ எதிர்ப்பு. ஆமாம், எல்லாம் படையும் கிளம்புன மாதிரி. ஆமாம், எப்படின்னா மனுஷ பயம், பிசாசு பயம், பண பயம், இந்த 3 வந்தது. சரிங்களா, இதில் ஒன்று இருந்தால் போதும் சூசைட் பண்ணிக்க, 3 வந்தது. அந்த ஒரு இதில் தான், நெருக்கத்தில் தான் இவங்க இப்படி பேசுனது. அப்போ நான் இந்த சுச்சுவேஷன் ஆண்டருக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் அந்த அப்போ சொல்கிறேன், இப்படி 3 பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே மறுபடியும் ரீட் த புக்குங்கிறார். அதே ஏசாயாவை தான் எடுத்து, உன்னோடே போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், ஒன்றும் இல்லாமல் எல்பொருள் ஆவார்கள், அந்த வசனம். இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. ஆனால் அது மேலே ஒரு நல்ல ஒரு ஃபெய்த்து வர வச்சுருக்காரு ஆவியானவர். அப்போ அப்படி சொன்னால் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வருது. சரின்னு இது பண்ணிட்டேன். இன்னொரு இது மறுபடியும் பெறட்டுறேன் அது பண்ண, இந்த 19 lakhs கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அப்போ என்னென்னா, சாக போகிற மனுஷனுக்கு நீ ஏன் பயப்படுற, உண்டாக்கின நான் பார்த்துக்குவேங்கிற மாதிரி அது வருது. அப்புறம் உனக்கு விரோதம் உருவாக்கப்பட எந்த மந்திரம் வாய்க்காதே போகும். இது 3 எனக்கு இன்னும் ரொம்ப பயங்கர ஒரு இது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வந்து எப்படி நிறைவேற்றுகிற வாக்குமாரா தெய்வன்கிறது அப்போ நான் டேஸ்ட் பண்ணல. அப்போ இந்த 3 இதுவும் வந்து கிடச்சிட்டு, அப்போ நான் வந்து சொல்கிறேன், அந்த 3 இதையும் நான் இது பண்ணிட்டு சொல்கிறேன், ஓகே ஆண்டவரே, நான் வந்து இதை பிலீவ் பண்ணுறேன். இப்போ என் ஹஸ்பண்டையும் என்னோடய லைஃப்பையும் எனக்கு நீங்கள் திரும்ப கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு மட்டும் சொன்னேன். இந்த ப்ராசஸிங் மார்னிங் அந்த 8 o'clock அந்த வேறுபாடு அதில் இருந்து ஈவினிங் 5 o'clock வரை நடந்திருக்கு. வேறு யாரும் எங்கள் வீட்டு கதவை தட்டலை, எதுவுமே நடக்கலை. ஏன்ச்சா இவங்க வர்றாங்க, ஆனால் இவங்கக்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை, மறைச்சிட்டேன், சொல்லவே இல்லை. நான் பாட்டு கேஷுவல் இவங்க இது பண்ணால், இவங்க ஒன்றும் சரியாக சாப்பிடாதவங்க அன்றைக்கி ஈவினிங் வந்து சாப்பிட்றாங்க. எனக்கு அதுவே ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது இவர்கிட்டன்னு. ஆனால் எனக்கு தெரியல, ஆனால் இதை புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. அப்புறம் அன்றைக்கி நைட் போயிடுச்சு. எனக்கு என்னென்னா, எப்போ மார்னிங் விடியும் திருப்பி அவர்கிட்ட தனியாக உட்காரணும், ஏசப்பா நாளைக்கு வருவாரா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் மார்னிங் இவங்க போய்ட்டு கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. இப்போ கதவை பூட்டிட்டு ஏசப்பட்ட என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி உடனே கதவெல்லாம் போட்டு ஏசப்பா இருக்கீங்களா அப்படின்னு திருப்பி அந்த ப்ரெசன்ஸு
ஓகே. அப்போ உடனே வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள இருந்தோன்னே என்ன அறியாமலே அந்த புக்கை எடுத்துகிட்டு எதுலேருந்து படிக்கன்னு கூட எனக்கு இதாக தெரில. ஆதியாமத்தில் தான் ஆரம்பித்தேன். இப்போ வர புது பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம மத்தையிலேருந்து தானே சொல்லுவோம், பட் ஆதியாமத்தில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதுவுமே கேட்கல, நானும் எதுவும் சொல்லலை, போயிட்டு வராங்க. ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இவங்க எப்படா போவாங்க, டக்குன்னு கதவுலாம் பூட்டிட்டு ஜீசஸ்னு உட்காந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த சிஎஸ்சி பாட்டுலாம் பாடிட்டு இந்த பைபிள் எடுத்துகிட்டு உட்காருவேன். இது தாங்க நடந்துடுது. இது 1 வீக் முடிகிறதுக்குள்ளே அற்புதம் ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு யார் மந்திரம் பண்ணி வச்சுருந்தானோ அவனே வந்து, சார் என்னை மன்னிச்சிடு, நான் சூசைட் பண்ணிக்க மாத்திரப்பட்டேன், உனக்கு மந்திரம் பண்ணி வச்சேன், என்னை மன்னிச்சிடு, நான் சாக வந்தேன், அவரை கூப்பிட்டு போய் இவரை காப்பாற்றினார். சரிங்களா? நடக்குமா? நடந்தது. எனக்கு மந்திரம் பண்ணி வச்சுட்டான் அவன். அவனுக்கு அது சாதாரண சினி லைனில் வந்து இந்த மந்திரம் பண்ணுறது நம்ம கூட இருக்கிறவே சகஜமாக இருக்கும். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், பொறாமையில் மந்திரம் பண்ணி வச்சுட்டான். அது ஆண்டவர் அவனுக்கு திரும்பிடுச்சு. அவனுக்கு ஒரு 25 மாத்திரையை போட்டு அங்கேருந்து வந்து நைட்டில் வந்து காலில் விழுகிறான். உங்களுக்கு நான் மந்திரம் பண்ணி வச்சுட்டேன், அவனை மன்னிச்சிருங்க அப்படின்டா, நான் சாக போகிறேன் அப்படின்ட்டான். கடைசியில் அவனை நான் கூட்டிகிட்டு போய் அங்கே கைலாசம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவனுக்கு அந்த இதெல்லாம் போய் எடுத்து ராத்திரியோட நேரத்தில் கூட இருந்து அவன் நல்லா அனுப்பிச்சி வச்சேன். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதப்பா அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் தான் ஒரு வார்த்தை சொன்னான், நிச்சயமாக உங்கள் ஆண்டவர் உங்களோட இருக்காருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாவன். இது ஃபர்ஸ்ட் மிரக்கல். சாகணும்னு மந்திரம் பண்ணவரே கடைசியில் பழக வைக்கிற வேலையை கருத்து நம்ம கையில். இப்போ எனக்கு என்ன வருதுன்னா, அந்த உனக்கு விரோதமாக உருவாக்க விடுமை எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அப்போ அது ஆயுதத்துக்கு பதிலாக அது வந்து மந்திரவாதம். ஆமாம். அப்போ அது நிறைவேறிக்கல அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்தது ஒரு 2வது நாள் பார்த்தீங்கன்னா, அந்த இவங்க சொன்னாங்கல்ல அந்த 800 தெர்மல் இதில் இருந்தவங்க, அந்த ஆஃபீஸர் வந்து என்னென்னா மவுண்ட் ரோட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து இறங்கும்போது ஒருத்தர் வந்து கத்தியை வச்சுட்டு ஓட விரட்டினார். நியூஸில் எல்லாம் வந்துச்சு. பட் அன்னைக்கு வேலை ரிசைன் பண்ணிட்டு போனவர் இன்ன வரை நாங்கள் பார்க்கல. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் அப்படிங்கிறத நிறைவேற்றினார் ஆண்டவர். அவங்க ஒண்ணுமே இல்லாம இவங்க வந்து சொல்றாங்க, உனக்கு தெரியுமா இந்த மாதிரி அப்படின்னு. ஆனா அப்பவும் என்னோட இதை சொல்லவே இல்லை. ஏசப்பட்ட நான் என்ன சொன்னேன் சொல்லவே இல்லை. ஒருவேளை இவங்களுக்கு அந்த கோபம் வந்துருமோன்ட்டு சொல்லவே இல்லை. அப்போ அந்த இது நடந்து அதுக்கப்புறம் அந்த 2 நாள் இதாச்சா, அந்த ஃபினான்சியர் வந்து சொல்கிறான், 19 ஒரு பைசா கொடுக்க வேணாம், சரியெல்லாம் சரியாக போச்சு, நான் அக்ரிமெண்ட் காப்பி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். இந்த 3 மிராக்கல் நடந்தது. 3 வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற என் கர்த்தர் நல்லவர் இருந்தார். அப்போது நான் உடனே ஐ லவ் யூ ஜீசஸ். இவங்க அதேமாதிரி வழக்கமாக போன பிறகு கதவெல்லாம் போட்டா ஐ லவ் யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது அவன் சொன்னார், இதே மாத்திரம் உனக்காக நான் என்னையே கொடுத்தனே. அப்போ தான் நான் வந்து உட்காந்து இருந்தேன். இத்தனை நாள் நான் வந்து அறிய வேண்டிய பிரகாரமே அறிந்து கொள்ளலையேப்பா, எனக்காக நீங்கள் உங்களையே கொடுத்துருக்கீங்களே, இது அறியலையே, உலக பிரகாரமாக செய்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏமாத்திரம் அப்படிங்கிறது நான் ருசிக்கப்பட்டீங்க. ஸோ இனிமேல் வந்து டோட்டலாக எங்கள் லைஃப்பை உங்களுக்கு சரண்டர் பண்ணுறேன். இவங்ககிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை, இதுவும் பண்ணல. என் நிறைய நான் டோட்டலாக 100% டோட்டலாக நான் வந்து எங்கள் லைஃப்பை சரண்டர் பண்ணுறேன். அதே போல் வந்து இவங்ககிட்ட பெர்மிஷன் கூட நான் கேட்கல. அதே போல் நான் என்ன சொன்னேன், இனிமேல் என் லைஃப்பில் என்ன நடந்தாலுமே ஏன்னு கேட்க மாட்டேன், டெடிகேட் பண்ணுறேன்னு. ஆனால் கேளாதற்கு உங்கள் கிருபை எனக்கு வேணும், ஆனால் கேட்க மாட்டேன் என்ன நடந்தாலும். நடக்கணுமே சூழ்நிலை. ஆமாம். அப்போது நான் வந்து டோட்டல் சரண்டர் பண்ணுறேன், என்ன நடந்தாலும் ஏன்னு கேட்க மாட்டேன். அடுத்தது என்ன அப்படின்னா, எனக்கு மாம்சத்தில் குழந்தைங்க இனிமேல் வேண்டாம், எனக்கு ஆவிக்குரிய குழந்தைங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன் 2 பேரும். அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட சொன்னேன். பட் அன்னைக்கு ஏசப்பட்டு சொல்லிட்டேன். இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வேணும், எவ்வளோ பெரிய ஒரு மனசு வேணும். சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வார்த்தையை சொன்னால் தான் நான் நம்புவேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பிள்ளைங்க கொடுக்கணும். அந்த ஸ்பிரிச்சுவல் பிள்ளைங்கிறதுக்குரிய மீனிங் கூட இப்போ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து மாம்சத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இத்தனை வருஷம் இல்லை, அதான் இத்தனை வருஷம் அறிய வேண்டிய பிரகாரம் ஆண்டவர் அறிந்து கொள்ளி இந்த இதை வந்து எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் கூட என்னை காப்பாற்றிருக்க முடியாது, என் லைஃப் எனக்கு கொடுத்துருக்க முடியாது. நான் இருந்த சுச்சுவேஷன் சொல்கிறேன்ல, நான் இருந்த சுச்சுவேஷனை யாராலுமே காப்பாற்ற முடியாது. நான் சொல்கிறேன்ல, எல்லாருமே எங்களுக்கு உறவுகள் இருந்தோம், யாருமே இல்லாத நிலைமையில எல்லாம் இருந்தோம் நாங்கள். அப்போ ஏசப்பா மட்டும்தானே வந்து எனக்கு லைஃப்பை கொடுத்தாங்க. அப்போ அந்த லைஃப் அவருக்காக தானே இருக்கணும். இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய குழந்தைகள்
எவ்வளோ ஆமா. ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆமா. நாங்கள் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் வந்து இந்த அதுதானே ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங் நம்ம ஆமா சொல்றோம். ஆமா நிறைய ஏன் நம்ம வந்து இல்லை வேண்டாம்? நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ஏன்ட்டி அப்போ உங்களுக்கு குழந்தைங்க மேலே ஆசை கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை அதான் ஆசை உண்டு. என்னோட சிஸ்டர்ஸோட பிள்ளைங்க, எங்கள் சிஸ்டர்ல பிள்ளைங்க, பிரதர்ல பிள்ளைங்க எல்லாருமே அப்படி உயிராக வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். அந்த அன்பு இன்னவரை இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா, எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தா அதுக்கு நான் வந்து வளர்த்து அதை படிக்க வச்சு அதை தெரியுமே அந்த ப்ராசஸிங் எல்லாம் என்னோட டைம் வந்து அப்படி போகணும். இனிமேல் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இனிமேல் டோட்டலாக உங்களுக்கு மட்டும்தான். அதுக்கு எனக்கு வந்து குழந்தைங்க வேண்டாம். சரிங்களா? குழந்தைங்க எனக்கு ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் வேணும். அப்போ தான் ஐசையா 49 20 21 கொடுத்தாரு. உனக்கு நான் கொடுக்க போகிற பிள்ளைங்க வந்து இடம் நெருக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, தாங்குவியான். இப்போ நான் சொன்னேன், என்ன தாங்குறவர் நீங்கள்ல, எனக்கே வலிக்க போகுது அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ என்னால் தைரியமாக சொல்ல முடியும், எனக்கு வந்து 3 மாதத்துலேயும் குழந்தை இருக்குது. எனக்கு வந்து இப்போ வந்து 69 69, எனக்கு வந்து 80 வயசுலேயும் குழந்தை இருக்குது. ஓகே. அப்போ என்னென்னா அந்த வாக்குத்தத்தை தான் அன்னைக்கு வந்து எனக்கு அவர் கொடுத்தாரு. அதை வந்து அப்புறம் தான் இவங்ககிட்ட நான் சொன்னேன். அங்கிள் நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற ஓகேம்மா அப்படின்ட்டார். ரொம்ப சாதாரணம் சொல்லிட்டாரு. ஏன்னா அது ஓகேம்மான்னு சொல்லிட்டாரு. அப்போது அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து எல்லா இதையும் உங்ககிட்ட சொன்னேன், என்னென்ன நடந்தது இப்படிங்க. ஏன்னா இந்த மிராக்கிள்லாம் நடந்திருக்கு இல்லையா, இந்த கேப்பில் தான் இவங்களுடைய அந்த கொலீக் வந்தது. இவங்க ஆஃபீஸ்க்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் நடக்கும் வாங்கன்னு. அப்போ இவருக்கு போக இஷ்டம் இல்லை. ஆனாலும் அவர் கூப்பிட்ட மரியாதைக்கு போயிட்டு வந்துடுவோமான்னு அந்த ஃபெலோஷிப் போனோம். அங்கே போனால் சாம் ஜெபத்ர அங்கிள் அவங்க வந்திருக்காங்க. அவங்க தானே எங்களுக்கு தெரியாது. பட் அவங்க எல்லாரும் க்யூ நின்று அவங்ககிட்ட ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இவங்க போகக்கூடாத வழியில் போக இருந்த உமது மகனை விரட்டி பிடித்தீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு அவர் ப்ரே பண்ணுறாரு, சாம் ஜெபத்ரன். அப்போது எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். அப்போ அழுது அதை ஒப்பு கொடுத்து அப்புறம் அந்த இடத்துல அங்கே வச்சு எங்களை வந்து ஆண்டவர் வந்து தொடர்ந்து போக வச்சார், எங்களை வளர்த்தாரு ஸ்பிரிச்சுவல் இதில். அதுக்கப்புறம் ஒன்றுனா எங்களை கற்றுக் கொடுத்தாரு, பேப்டிஸ்ட் எடுக்க கிருபை தந்தார். அதெல்லாம் பெரிய பெரிய சாட்சி. அமெரிக்காவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து எங்களுக்கு வந்து பேப்டிஸ்ட் கூட எப்படி கொட்டடிச்சிட்டு போயிட்டு அன்னைக்கு திருப்பரங்குன்ற கம்மாயில் போயிட்டு பண்ணவங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும். அதே மாதிரி குரோம்பேட்டில் ஒரு கம்மாவில் கொண்டு போய் எங்கள் 2 வந்து கொட்டடிச்சிட்டு போய் ஞானஸ்தானம் கொடுக்க வச்சார். அப்புறம் அபிஷேகம் கொடுத்து இது பண்ணார். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் இவங்க வந்து சொன்னாங்க. அப்போ இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளே நாங்கள் 2 பேருமே நல்ல பரிபூர்ணமாக ஆண்டருடைய பிள்ளைகளாக நாங்கள் அதை. ஆனால் இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம்மா நம்ம ஆண்டருக்காக வேண்டிய பண்ணோம். அதே மாதிரி இவங்ககிட்டையும் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இனிமேல் நம்மளுடைய அது இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் என்னுடைய கம்போசிஷன் வந்து ஒன்லி ஃபார் ஜீசஸ், இனிமேல் வேறு எந்த இது கிடையாது. ஏன்னா வேறு இந்த ஜிங்கிள்ஸ் அது இதுக்கெல்லாம் கூட நிறைய இதெல்லாம் வந்துச்சு, அதை கூட ஒரு காஸ்பல் ஆத்ம ஆதாயத்துக்கு. ஆமாம் இவங்க சொன்னாங்க இல்லையா, அப்படி இந்த கிளாசிக்கல் இப்போ நம்ம நாங்கள் இருந்த அந்த மயிலாப்பூர் சர்க்கிளில் வந்து எல்லாருக்கும் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு பிராமின்ஸ்க்கு இந்த மியூசிக் இது. அதனால நிறைய பேர் வந்தாங்க. அப்போ இவங்க அந்த இது பண்ணும்போது என்னுடைய பங்குக்கு நான் என்ன செய்யணுமோ அந்த இதுக்கு சொல்லும்போது அந்த அன்பு தானே, அன்புக்கு வந்து அடிப்பணியாதவங்க யாருமே இல்லை. நம்ம ஏசப்பா இவ்வளோ அன்பாக எனக்கு என்ன அப்போ பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்லாம் வந்து என்ன கேட்பாங்க, எப்போதும் என்ன சினிமா பைத்தியமாக இருந்தேனே, சினிமா எப்படி எப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த இந்தியன் இதுன்னு வரும் இல்லையா, அதுலேருந்து அந்த இதில் டைட்டில்லேருந்து ஆரம்பித்து கடைசியில் சுபம்ங்கிறதெல்லாம் மனப்பாடமாக தெரியுங்க எனக்கு. டைலாக் முதற்கொண்டு சொல்லுவேங்க. அந்த மாதிரி இருந்தது. ஒரு பாட்டுனா எந்த படம் யார் நடித்தா அந்த மாதிரிலாம் வந்துடும். இதை எப்படி எரேஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருந்தது எனக்கு. ஆனால் காட் என்ன பண்ணாங்கன்னா, நான் வீட்டில் சத்தமாக எனக்கு இருந்த அப்போ கேசட்ஸ் தானே அந்த சத்தமாக போட்டு நான் போக 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 அப்படியே ஆண்டுறதை அந்த இது எண்ணத்தை ஃபுல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. அப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஏன் ஆண்டி உங்களுக்கு வந்து நதியா படம் ரொம்ப பிடிக்குமே, இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வைக்கல? ஏன்னா எல்லாருக்கும் வந்து எங்கள் வீட்டில் வந்து படம் பார்க்குறதுக்கு உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் டிஃபன்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி ஜாலியாக இருந்துக்கிட்டு இருப்பேன். அப்போ அது நான் டிவி ஆன் பண்ணாமல் இருப்பேனா. அப்போது என்னென்னா அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க, ஆண்டி ஏன் நீங்கள் டிவி படம் படிக்கீங்க, நதியா படம் இருக்குது, ரேவதி பிடிக்கல, அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கா ஆண்டி, உன் கண்ணு இருளா போனோம், உன் சரணி இருளா போகணும் எங்கள் ஏசப்பா சொல்லியிருக்காரு. ஒன்று அவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்கல்ல, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்துட்டு நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே அது மீனிங் என்னென்னு வந்து கேட்பாங்க. அப்போ நான் சொல்லேன், அப்போ ஏன் பார்க்கல அப்படி கேட்பாங்க. அப்போ என்னோட டெஸ்டிமனி ஷேர் பண்ணேன். டெஸ்டிமனி ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது, நீங்கள் தான் ஏசப்பா ஜெபத்தை கேட்குறோன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ எங்களுக்கு வந்து முகத்தை இல்லை உள்ளத்தை தான் பார்க்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, மதத்தை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ எங்கள் ஜெபத்தை கேட்பாரா, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு வருவாங்க, வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடந்தது. அவங்க அப்படி நிறைய சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் பிராமின்ஸ் வந்தாங்க.
100% பிராமின்ஸ் தான் வந்தாங்க. மயிலாப்பூர் ஆச்சே. மயிலாப்பூர், ஆமாம். அப்போ இவங்க மியூசிக் இது மூலமாக அதில் ஒட்டிக்கிட்டு நானும் இப்படி நிறையா இது வந்தது. அப்போது ஆண்டு அது மாதிரி ஒரு நல்ல ஆவிக்கிற சபைக்கு போகிறதுக்கு ஒருத்தங்க எங்களோட ஃபேமிலி, இது நான் சொன்னேன்ல ஒரு ஆண்டி, அவங்க வயலட் ஆண்டி அவங்க பேர், அவங்க சன் வந்து அந்தமானில் ஒரு ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏஜியோட பாஸ்டர். அவங்க தற்செயலாக நம்ம சொல்கிறோம், பட் அவங்க ஆண்டரை அனுப்பிச்சு கரெக்டான இதில் எங்களை கைட் பண்ணி இங்கே உள்ள ஏஜிக்கு அனுப்புனாங்க. இங்கே நித்திய வாழ்வு தேவசங்க சபைன்னு தெலுங்கராஜன் பாஸ்டர் ஸ்டெல்லாஸ்டன் அங்கே வச்சு ஆண்டரை எங்களை வந்து நல்ல மோல்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த யூத் நிறைய இது பண்ணும்போது யூத்துக்குரிய நல்ல கிளாஸஸ்லாம் வந்து என்எல்ஏஜியில் இருக்கணுன்னு தான் நாங்கள் லிட்டில் மவுண்ட் அங்கே வந்து பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த சபையோடு நாங்கள் இது பண்ணோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க என்ன சொல்கிறதுனா, அலலி ஆற்றுக்கு போகாதடி, ஆற்றுக்குன்னா வீடுன்னு அர்த்தம், அலலி ஆற்றுக்கு போனேன்னா அலலியை போட வச்சுருவாடி அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இவருக்கு எனக்கு என்ன வயராக்கி என்னென்னா, அல்லேலூயா ப்ரேயர் ஃபெலோஷிப், அல்லேலூயா ப்ரேயர் ஹவுஸ் அப்படின்னு வச்சு டெடிகேட் பண்ணோம். அது ஒரு ஊழியக்காரன் தான் வந்து டெடிகேட் பண்ணாங்க. இல்லை, அதான் முன்னாடி நீங்கள் அல்லேலூயா சொல்கிறவங்களாம் பார்த்தா என்ன சொல்வீங்க? என்ன கூட்டவங்க? தீவிரவாத கூட்டம். இப்போ தீவிரமாக உங்களை அல்லேலூயா சொல்கிற மாதிரி ஆகிட்டாங்க. நம்மளுடைய ஃபெலோஷிப் நேமே அல்லேலூயா. ஆஃபீஸ் போகும்போது ஆண்டவர் என்னை கூப்பிட்றாரு, அந்த சத்தம் எனக்கு கேட்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்காக என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நீ போடணும், நாடகமான்றாரு. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு முன்மாதிரிகள் இருக்குது, அந்த மாதிரி அப்போ எதுவுமே இல்லை. டைமை நீ வேஸ்ட் பண்ணுற ஆஃபீஸ்லன்றார், முதல்ல அதை விட்டுட்டு வான்றார். கவர்மெண்ட் ஜாப். ஆமாம். இல்லை, இப்போ பிரஜாபதி அப்படின்னு நம்ம இதுலேயே இல்லாமல் ஒரு நேம். அது எங்களை அறியாமலேயே ஃபெய்த்தை துவக்குனவர் அவர் தான், ஃபெய்த்தில் நடத்திட்டு வர்றதும் அவர் தான். அந்தந்த கேரக்டருக்கு தகுந்தால ஒரு சாட்சியோட அவரை வந்து கொடுத்தாரு. அப்படி சொல்ல போனால் நமக்கு லாசரு வந்து அதில் ஒரு முக்கியமான சாட்சி. தனி ஆல்பமாக வந்து சிம்ஃபோனிட்டான்னு சொல்லி தனி ஆல்பம் ஒன்று வந்து இது பண்ணோம். அதில் வந்து ரொம்ப ஹிட்டானது வந்து உருகாதோ அப்படின்னு ஒரு சாங்கு. பயங்கர ஃபேவரட். ஆமாம் ஆமாம். நெஞ்சம் நெகிழாதோ, பைசாவே இல்லாமல் அனாந்தரமாக இருக்குப்பா. ஆனால் கர்த்தர் சொன்னதுக்கு ஒபே பண்ணுறது மட்டும்தான் எங்கள் ரெண்டரோட வேலை. எதுவும் எங்களுடைய ஓட்டத்தை நிறுத்த முடியாது. ராஜா இயேசு ராஜா.